Hello all, this is Administration Assistance Council or evening session and it's civil service examination ஓட syllabus analysis part 1. எல்லாரும் கையில ஒரு பேப்பர் ஒன் அண்ட் பென் வச்சுக்கோங்க பிகாஸ் இன்னைக்கு பார்க்க போற அனாலிசிஸை கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் யூஸ் ஆகும். அண்ட் டுடே செஷன் இஸ் ஹேண்டில் பை ஆனந்த் குமார் டி அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் த செஷன். ஆனந்த், யூ கேன் டேக் ஓவர். எஸ், ஓகே. ஸோ ஆக்சுவலி என்னைக்குமே வந்து எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலுமே அதோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எவ்வளவு தூரம் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அந்த ஸ்டெப்பை பொறுத்து தான் டெஸ்டினேஷன் ரீச் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஸோ கிரிக்கெட் கான்செப்ட் பார்த்துருப்போம். ஸோ எவ்ரி செஞ்சுரிஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த சிங்கிள்ஸ் ஒன்லி. ஸோ சிங்கிள்ஸ் இல்லாம எந்த ஒரு செஞ்சுரியுமே இல்லை. ஸோ அந்த சின்ன சின்ன சிங்கிள்ஸா வச்சு கட்டின ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டுல பேன் இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய எஜுகேட்டர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கான்டாக்ட் ஷுட் பிட்வீன் த கேண்டிடேட் அண்ட் த எக்ஸாமினேஷன் டெஸ்டினி. எக்ஸாமினேஷன் டெஸ்டினி மீன்ஸ் கெட்டிங் த சர்வீஸ். ஸோ யூபிஎஸ்சி அப்படிங்கும்போது சென்ட்ரல் இருக்க அலோகேட் பண்ணிருக்கக்கூடிய 24 சர்வீஸ். ஸோ அதுதான் டெஸ்டினி. ஸோ அந்த ஒரு ஆக்சுவலி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மேரத்தான் மாதிரி. ஸோ அந்த மேரத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கிளியர் பாத்வே தான் வந்து சிலபஸ். ஸோ அந்த கிளியர் பாத்வேல அங்கங்க இருக்கக்கூடிய மைல்கல் தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க அந்த த்ரோட் சிலபஸ்லாம் நடக்கிறீங்க. அதே டைம் நீங்க எவ்வளவு தூரம் முடிச்சிருக்கீங்க, எவ்வளவு தாண்டி போயிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு தூரம் நீங்க போகணும், ஓகேவா? அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு கரெக்டான பாத்ல தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கே காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க ஒரு டாபிக்கை படிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் நான் அதை வந்து ஒரு மைல்கல் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்றேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இது நான் மட்டும் சொல்றது இல்ல. நிறைய எஜுகேட்டர்ஸ், நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி கான்டாக்ட் ஷுட் பிட்வீன் த கேண்டிடேட் அண்ட் த ரீச்சிங் டெஸ்டைனி கெட்டிங் சர்வீசஸ். ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் அப்படிங்கிறது வந்து இடையில தான். ஸோ அவங்களே எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னா இனிஷியலா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், தென் என்சிஆர்டி புக்ஸ், தென் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாத்வே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். கோச்சிங் சென்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மினிமல் லெவல் தான் அதோட கான்ட்ரிபியூஷன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் என்டரிங் இன்டு த டாபிக் சிலபஸ். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு பார்ட் 1 ஒரு வெபினார் தான். இந்த வெபினார்ல இன்னைக்கு செஷன்ல வந்து யூபிஎஸ்சி பிரிலிம்ஸோட சிலபஸ் என்ன, ஜிஎஸ் ஒன்னோட சிலபஸ், மெயின்ஸ்ல ஜிஎஸ் ஒன்னோட சிலபஸ், தென் கம்ஸ் டு மெயின்ஸ்ல ஜிஎஸ் டூவோட சிலபஸ். இன் அடிஷன் டு இதே வந்து ப்ரெசன்டேஷன்ல மெயின்ஸ்ல குவாலிஃபையிங் லாங்குவேஜ் குவாலிஃபையிங் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் ஆக்சுவலி 2 பேப்பர் இருக்கும். ஒன்னு இங்கிலீஷ் லாங்குவேஜ், இன்னொன்னு ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பர் 300 மார்க்ஸ். அது வந்து குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். தட்ஸ் நாட் கோயிங் டு மெரிட். ஸோ மெரிட் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதோட சிலபஸ் என்ன, அதோட கொஸ்டின் செட்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கிறிஸ்பா பார்க்கலாம். மற்றபடி இந்த யூபிஎஸ்சி பிரிலிம் சிலபஸ், ஜெனரல் ஸ்டடிஸ் 1 சிலபஸ், ஜெனரல் ஸ்டடிஸ் 2 சிலபஸ் வந்து கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம், எலாபரேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு த பிலிம் சிலபஸ். ஸோ ஆக்சுவலி பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இது ரெண்டையும் வந்து சிலபஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைன் மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ப்ரிலிம்ஸ் இஸ் வாட் அபவுட். ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்னா என்னன்னா லெஸ் மோர், எப்படி சொல்றது உங்களுக்கு, இப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்லணும்னா நீங்க நிறைய விஷயத்த பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா. ஒய்? பிகாஸ் தட் இஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூஸ் ஒன்லி. ஸோ நீங்க 4 ஆன்சர்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க பிக் பண்ணா போதும். பட் அந்த 4 ஆன்சரும் 4 ஆன்சருக்கான கொஸ்டின் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ இதுதான் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிலிம்ஸ்ல. அண்ட் கம்ஸ் டு மெயின்ஸ் அப்படின்னா நீங்க நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஒரு கொஞ்சம் விஷயத்தை பத்தி சின்ன கான்செப்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரை பத்தி மட்டுமே நீங்க நிறைய டீப்பா தெரிஞ்சிருக்கணும். அதோட கிராப்பிங் பேட்டர்ன் என்ன, சாயில் ஃபார்மேஷன் என்ன, அதோட எவாலுவேஷன் என்ன, ஹிஸ்டாரிக்கலா அதோட அண்டர் பின்னிங்ஸ் என்னது, பொலிட்டிக்கலா அதோட ரிலேஷன் என்ன, எக்கனாமிக்கலா அதோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு சின்ன இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி ஒரு டீப்பா தெரிஞ்சிருக்கணும். பட் வென் கம்ஸ் டு ப்ரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா
இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்தியன் எக்கனாமி அண்ட் வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய எக்கனாமி, வேர்ல்டு வைடா இருக்க ஜியோகிராஃபி, வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்சஸ், ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும் இல்லாம அதர் கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷனோட கம்பேரிசன் இது எல்லாமே படிக்கணும். பட் அதெல்லாம் ஃபேக்சுவல் பேஸ்டா, ஒரு கான்செப்சுவல் பேஸ்டா, லைட்டா மேலோட்டமா தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா போதும். ஸோ அதுதான் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ்ல ரொம்ப ஒரு இதா சொல்லணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் எடுத்து வைக்கணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆழக்கால் எடுத்து வைக்கணும். ஸோ இதுதான். ஸோ அண்ட் ஒன் திங் என்னைக்குமே நம்ம வந்து மதர் டங்ல சொல்றோம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு இதா எடுத்துக்க வேணாம். ஆ இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்தியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய எஜுகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி எடுத்தீங்கன்னா முர்னால் எடுப்பாரு. முன்னாள் கிளாஸ்ல வந்து அவர் ஹிந்தில தான் மேக்ஸிமம் எனக்கு ஒரு 80% அவரோட லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தில தான் போகும். அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து கொலாபரேட் ஆயிருக்கும். தென் அவரோட பிபிடியும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி போத் பைலிங்குவலா தான் வந்து மிங்கிள் பண்ணி போட்டிருப்பாரு. பட் அவரோட ஸ்பீச் ஃபுல்லா மேக்ஸிமம் ஹிந்தில இருக்கும். பட் அப்படி இருந்தாலுமே, அவரோட செஷன்ல ஒரு 60% பீப்பிளுக்கு தான் ஃப்ளூயன்ட்டா ஹிந்தி தெரியும். மிச்ச 40% பீப்பிள் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா மட்டுமே இருப்பாங்க. அப்படின்னா ஹிந்தி தெரியாத ஸ்டேட்ஸ்ல இருந்து படிக்கக்கூடிய பீப்பிள்ஸா கூட இருப்பாங்க. ஸோ, அ என்ன ஒரு ரீசன்னா, அவங்க வந்து லாங்குவேஜ பெருசா பார்க்கறதில்ல. அண்ட் இன்னொரு திங் என்ன பட்னா, அவ்ளோ பெரிய எஜுகேட்டரே வந்து அவரோட மதர் டங் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாரு. ஸோ ஏன் மதர் டங்க பெரிய விஷயமா பார்க்குறோம் அப்படின்னா, மதர் டங்ல ஒரு கான்செப்ட் சொல்ல சொல்ல அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் நீங்க நல்லா மனசுல ஏத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, ம் இன்னைக்கு காலேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து முன்னாடி தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பிரிப்பரேஷன்ல ஒரு ரொம்ப ஒரு அ மத்த ஸ்டூடண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் படிக்கிறதாகட்டும், ஈவன் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் ஃபேக்சுவல் பேஸ்டா ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதுல நெறைய டிஃபரெண்ட் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெக்ட்ரம் புக்ல நீங்க ஒரு இந்தியன் நேஷனல் மூவ்மென்ட்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா அதுல ஒரு 100 வார்த்தை இருக்குன்னா, 50, 60 வார்த்தை நமக்கு தெரியாத வார்த்தையா தான் இருக்கும். So அந்த மாரி புதுசா ஸ்ட்ரகிள் பண்றவங்க அத வந்து ஒரு பெரிய பேரியரா எடுத்துக்க வேணாம். ஏன்னா இப்போ நெறைய ஹிஸ்டரி புக்ஸ் வந்து தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க தமிழ்ல படிச்சுட்டு, நெக்ஸ்ட் இது இங்கிலீஷ்ல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பேரியரே கிடையாது. ஸோ இப்போ வந்து பிரிலிம்ஸுக்கும், மெயின்ஸுக்கும் நான் 2 விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். ஸோ ஸ்ட்ரெய்ட்டா இப்போ சிலபஸ்க்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தீங்க. ஸோ பிரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணி பார்த்தீங்கன்னா 8 லைன் தான் இருக்கும். ஈவன் யுபிஎஸ்சி வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த 6 லைன் இது வந்து 6 ஜெனரல் டாபிக்ஸ். இந்த ஜெனரல் டாபிக்ஸ்ல ஹிஸ்டரியில வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஆ ஏன்ஷியன்ட் மிடிவல் ஒரு பார்ட்டாவும், மாடர்ன் ஒரு பார்ட்டாவும் பிரிப்பாங்க. அது ஏன் அப்டின்னா மாடர்னோட கன்டென்ட் அதிகம். ஓகேவா? தென் கம்ஸ் டூ ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபில இந்தியன் ஜியோகிராஃபி அண்ட் வேர்ல்ட் ஜியோகிராஃபி. ஸோ 6 டாபிக். அது கீழ அந்த அந்த 6 டாபிக்குள்ள இன்னும் 2 சப் டாபிக் வரும்போது ஒரு 8 டாபிக். ஸோ இதுதான் கோர் சப்ஜெக்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த 8 தான் கோர் சப்ஜெக்ட். இந்த 8ல இருந்து எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பேரியரே கிடையாது. ஆம் அண்ட் ஒன் திங் நம்ம சிலபஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் எதார்த்தமா ரியாலிட்டியா இந்த எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் எக்ஸாமினேஷன் இன் த்ரூஅவுட் த கண்ட்ரி. ஸோ இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய இதுல வந்து யுபிஎஸ்சி அப்டின்னா ஒரு ஹையர் எக்ஸாமினேஷன் அப்டின்னு வச்சுக்கலாம். ஈவன் ஏசியாலயுமே கூட வெரி டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இந்த ஏசியா அப்டின்னு நெறைய டைம் கோட் பண்ணியிருக்காங்க. நெறைய எஜுகேட்டர்ஸ் நெறைய யூனிவர்சிட்டிஸே கோட் பண்ணியிருக்காங்க. வை? பிகாஸ் ஆஃப் நாட் த சிலபஸ். அதோட சிலபஸ வச்சு அத கோட் பண்றதே இல்ல. அபௌட் த காம்படிஷன், லெவல் ஆஃப் காம்படிஷன். ஸோ ஒரு 1000 போஸ்டிங் வச்சுக்கலாம் வருஷத்துக்கு. பட் இப்போ 1000 ரெக்ரூட் பண்றது இல்ல. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 829 829. அது போன வருஷம் பார்த்தீங்கன்னா 900 சம்திங் 900 பிளஸ் அவ்வளோதான் இருந்தது. பட் அதோட அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ். ஸோ எவ்வளோ ரேஷியோ அந்த சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸுக்கும், அப்ளையிங் கேண்டிடேட்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ எவ்வளோ பெருசு. ஸோ அதே மாரி தான் பிரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 ஸ்டூடண்ட்ஸ் தான். அப்ராக்ஸிமேட் 15,000 ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து பிரிலிம்ஸ் டூ மெயின்ஸ் கிளியர் பண்ணி போவாங்க. ஸோ மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூ போறது வந்து 3000 ஸ்டூடண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்ல ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் சோ 1:15 ரேஷியோல இருக்கும். இன்டர்வியூ போகும்போது 1:2.5 ஆர் 1:3 அந்த ரேஷியோல கேண்டிடேட்ஸ வந்து செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொண்டு வருவாங்க. ஃபைனலி அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, 100ல ஒருத்தரோ, இல்ல 1000த்துல ஒருத்தரோ அந்த மாரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லாம் வந்துரும். நீங்க பாருங்களேன் 10,00,000 அதுல 1000 பேர் அப்டின்னா 1000த்துல ஒருத்தர் அந்த மாரியான ஒரு ரேஷியோல தான் நமக்கு வந்து நிக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷன்ல அவ்ளோ ஒரு பெரிய ரேஷியோ கால்குலேஷன் இவ்ளோ ஒரு பிரெடிக்ஷன்லாம் பண்ணி போற எக்ஸாமினேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ் தான். என்ன பொறுத்தவரைக்கும்.
ஏன் அப்படின்னா, நீங்க மெயின்ஸ் போறீங்க. ஸோ மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 பேப்பர் இருக்கும். மெரிட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிஎஸ் 4, 2 ஆப்ஷனல் 6, 1 எஸ்ஸே 7. அது போக 2 குவாலிஃபையிங். ஸோ அது வந்து கணக்கு இல்ல. ஸோ இந்த 7 பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, 1750 மார்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 1750 மார்க். நீங்க ஏதாவது ஒரு பேப்பர்ல நீங்க இப்ப ஹிஸ்டரில வந்து வீக்கா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரில இயர்ஸ், ஃபேக்ட்ஸ் மனப்பாடம் பண்றதுல வீக்கா இருக்கீங்க அப்படின்னாலும் பரவால்ல. எத்திக்ஸ்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஒய்? பிகாஸ் ஆஃப் நீங்க ஹிஸ்டரில வந்து ஃபேக்ட்ஸ் தான் வீக்கா இருப்பீங்க. பட் நல்லா இமேஜினேஷனா வந்து எழுதுவீங்க. நெறைய நெறைய பெர்சனாலிட்டீஸோட கோட்ஸ் நெறைய படிச்சிருப்பீங்க. அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி நெறைய படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க. அவங்களோட பிஹேவியர்ஸ் என்ன? கேரக்டர்ஸ் என்ன? அவங்களோட த்ரூ அவுட் த லைஃப் அவங்க ஃபாலோ பண்ண பிரின்சிபல்ஸ் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ஃபிட்டா அவங்க மைண்ட்ல வந்து அடாப்ட் ஆயிருக்கும். ஸோ அத நீங்க அப்படியே எத்திக்ஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ எத்திக்ஸ்ல இருந்து அப்படியே வந்து நீங்க GS2ல வந்து உங்களுக்கு மார்க் ஹை ஹை ஸ்கோர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஹிஸ்டரி நீங்க அந்த பெர்சனாலிட்டீஸோட பிரின்சிபல்ஸ் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே, இன்னைக்கு ஏன்னா அவங்கட்ட இருந்து எவாலுவேட் ஆகி வந்தது தான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பெரிய பிராடான வியூ கிடைச்சிரும். ஸோ நீங்க அத வச்சு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நெறைய ஒப்பீனியன்ஸ், நெறைய வியூஸ், நெறைய அக்ரி இதெல்லாம் நீங்களே குடுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா GS2ல கொஞ்சம் மார்க் ஏறும். தென் கம்ஸ் டூ ஆப்ஷன் 500 மார்க். ஸோ நான் GS பொறுத்தவரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, தெரிஞ்சத எழுதுறீங்க. ஓகேவா? பட் ஆப்ஷனல பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த கொஸ்டினோட ஆன்ஸர் தெரியல அப்படின்னாலும், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க மாரியே நீங்க காட்டிக்கிட்டு எழுதணும். அதுதான் வந்து ஆன்ஸர் ரைட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜின்னே சொல்லலாம். ஸோ நான் இத வந்து ரொம்ப ஒரு ரொம்ப லோ லெவல்ல சொல்ற மாரி தான் இருக்கும். பட் இதுதான் ரியாலிட்டி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அந்த கன்டென்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மெயின்ஸ்ல. ஸோ அத ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிஸ் பண்ண அ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளயே வந்து எவால்வ் ஆயிரும். ஸோ அதனால மெயின்ஸ் கொஞ்சம் ஈஸியாவே தெரியும் பிரிலிம்ஸ விட. தென் இன்டர்வியூ போம்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பிரிலிம்ஸ் ரொம்ப ஒரு 3 மந்த்ஸ் எஃபோர்ட் போட்டு ஒரு 150, 200 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி, அதுல ஒரு உங்க மைண்ட் டியூன் ஆயிருக்கும். தென் கம்ஸ் டூ மெயின்ஸ் வரும்போது, ஒரு 6 மணி நேரம் ஒரே நாள் ஒரு பயங்கரமா எக்ஸாம் எழுதி பிசிக்கலாவும், மென்டலாவும் நீங்க அடாப்ட் ஆயிருவீங்க. அந்த ப்ராசஸ்க்கே அடாப்ட் ஆயிருவீங்க. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நீங்க தாங்கியிருக்கீங்க. ஒரு ஆ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஒரு காம்படிட்டிவ் நேச்சரோட எழுதுறீங்க. அதையே ஒரு 5 நாள், 6 நாள் கன்டின்யூ பண்றீங்க. ஸோ அவ்ளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையுமே நீங்க தாங்கி அடாப்ட் ஆயிட்டீங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் உங்களுக்கு கேப் கிடைக்குது. அந்த டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றீங்க. ஸோ தென் கோயிங் டூ இன்டர்வியூ அப்படிங்கும்போது, அது கொஞ்சம் ஈஸியான ஸ்டேஜா இருக்கும். பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ல கம்பேர் பண்ணத இன்டர்வியூ கொஞ்சம் ஈஸியான ஸ்டேஜா தெரியும். பட் அந்த இடத்துலயுமே 275 மார்க் இருக்கு. ஸோ அதுலயும் வந்து லோ, பிலோ ஆவரேஜ், தென் மீடியம், ஆவரேஜ், தென் ஹை இந்த மாரி நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ 275 மார்க்ஸ்னா நீங்க ஒரு 200 எடுத்தாலே சாலிடா ஒரு 1000 மெம்பர்ஸ் சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சாலிடா சொல்ல முடியும். ஸோ இந்த மாரி யுபிஎஸ்சில 3 விதமான ஸ்டேஜஸ்க்கோ 3 விதமான அப்ரோச்சிங் மெத்தட் இருக்கு. அந்த அப்ரோச்சிங் மெத்தட் எங்கிருந்து எவால்வ் ஆகுதுன்னா, அந்த எவால்வ் ஆகக்கூடிய இடம் தான் வந்து சிலபஸ். ஏன் அப்டின்னா, அந்த சிலபஸ்ல போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைய வச்சு தான், அந்த டாபிக்க அந்த டாபிக்கான கன்டென்ட்ட நம்ம டெவலப் பண்ணி, அத மேனேஜ் பண்ணி கரெக்ட்டா அந்த இடத்துல ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த கன்டென்ட் டெவலப்மென்ட், கன்டென்ட் மேனேஜ்மென்ட், கன்டென்ட் ஹேண்ட்லிங் இந்த 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரூ அவுட் த பிரிப்பரேஷன். ஈவன் பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. பிரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் சொல்றேன். மெயின்ஸ பொறுத்தவரை கன்டென்ட் டெவலப்பிங் அப்படிங்கிறது நோட்ஸ் எடுக்கிறது. கன்டென்ட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு உங்க நோட்ஸ் அப்படியே நீங்க பிரசன்ட் பண்ண முடியாது. 1, 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து, நீங்க அத அப்படியே அதுக்கேத்த மாரி மேக்கப் பண்ணி எழுதிக்கலாம். தென் கம்ஸ் டூ கன்டென்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது, ஆ ஒரு கொஸ்டின் 15 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 பாயிண்ட் தான் உங்களால எழுத முடியுது. மிச்சம் ஒரு 10 பாயிண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா எழுதணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கான தெரிஞ்ச உங்களோட நாலேட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு 10% தான். ரியலா பிராங்கா சொல்லணும்னா 10% அந்த கொஸ்டினுக்கான உங்களோட நாலேட்ஜ். மிச்சம் 90%ம் நீங்களா எழுதுவீங்க. நீங்களா வந்து இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் ஒரு அசம்ப்ஷன்லயோ, ஒரு பிரடிக்ஷன்லயோ, ஒரு ரிலேட்டிவிட்டிலயோ, ஒரு கம்பேரிட்டிவிட்டிலயோ, ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஆகட்டும், ஜிஎஸ் சப்ஜெக்ட் ஆகட்டும் நம்ம எழுதுவோம். ஸோ அது வந்து கன்டென்ட் ஹேண்ட்லிங். ஸோ நம்ம இந்த 3 விஷயத்தையும் மெயின்ஸ்க்காக நம்மளோட பிரிப்பரேஷன்ல ஸ்டார்ட்டிங்ல பண்ணுவோம். அப்படி பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா பிரிலிம்ஸ்க்கு எவால்வ் ஆயிரும். ஏன் அப்படின்னா, prelims is not about the absolute prediction. Prelims is all about only the elimination. ஃபிராங்கா சொல்லணும் அப்படின்னா, எலிமினேஷன் டெக்னிக் தான் பிரிலிம்ஸ்ல ரொம்ப முக்கியம்.
அவங்க நம்ம இதுக்கு முன்னாடி டாக் கொடுத்ததுல நம்ம மாஸ்டர் டாக்லயே சீரிஸ்லயே பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்திருப்பாரு. அப்போ ஐஆர்டிஎஸ் இருந்தவர். யுபிஎஸ்சிஎஸ்சி 2019 எக்ஸாமினேஷன்ல ஆல் இந்தியா ரேங்க் 136 வாங்கி கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரே வந்து பிலிம்ஸ் ஓரியன்டா அவர் பேசும்போது கிட்டத்தட்ட அவர் எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள போகும்போது அந்த நேரம் கொஸ்டின் வாங்கி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 72 கொஸ்டினுக்கான ஆன்சர் அவருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் அவர் பிராங்கா சொல்லக்கூடிய விஷயம். 72 கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியல. பட் இன்னும் மார்க் வரல. ஸோ அவர் ஷூரா சொல்றாரு, கண்டிப்பா என்னோட பிரிலிம்ஸ் ஸ்கோர் வந்து 125 பிளஸ் இருக்கும் ஷூரா. ஏன்னா கீய வெரிஃபை பண்ணிருவாங்க கண்டிப்பா. ஒன்ஸ் நீங்க வந்து இன்டர்வியூலயும் செலக்ட் ஆகி நீங்க சர்வீஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, தென் நம்ம கீய வெரிஃபை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி பிரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் போகும்போது இடையில யாரும் மேக்ஸிமம் வெரிஃபை பண்ண மாட்டோம். ஸோ அப்படி அவர் கீய வெரிஃபை பண்ணும்போது ஷூரா சொல்றாரு. சாலிடா. அதுவும் பாத்தீங்கன்னா அபிஷியல் கீ. ஸோ அதனால சாலிடா அவர் சொல்றத வந்து நம்பலாம். ஸோ அந்த மாரி தான். ஸோ பிரிலிம்ஸ் இஸ் ஆல் அபவுட் எலிமினேஷன். ஸோ அப்படி எலிமினேஷன் வரும்போது இங்க ஹண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து உங்க த்ரூ அவுட் பிரிப்பரேஷன் ஆட்டோமேட்டிக்கா எவால்வ் ஆகும். தென் அந்த கன்டென்ட் ஹேண்ட்லிங்க எலிமினேஷன் டெக்னிக்ஸ் அந்த கன்டென்ட் ஹேண்ட்லிங்ல இருந்து நமக்கான எலிமினேஷன் டெக்னிக். ஏன் அப்படின்னா, நமக்கான எலிமினேஷன் டெக்னிக் அப்படின்னு ஏன் நான் யூனிக்கா சொல்றேன் அப்படின்னா, யுபிஎஸ்சி, சிஎஸ்சி எக்ஸாமினேஷன், யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. சிங்கிள் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு வருஷத்துக்கு 10,00,000 ஆஸ்பைரன்ட்ஸ் வந்து 10,00,000 கேண்டிடேட்ஸ்ன்னு அப்ளை பண்ணி எக்ஸாம் ஒரு 6,00,000, 7,00,000 பேர் எழுதுனாங்கன்னா, 7,00,000 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். 7,00,000 பேர் 7,00,000 விதமா ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது நமக்கான யூனிக் ஸ்ட்ராட்டஜிஸ், நமக்கான யூனிக் டெக்னிக்ஸ நம்மளே எவால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ, அதுக்கு சிலபஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம அடுத்தடுத்த லெக்சர்ல பார்ப்போம். ஸோ, இன்னைக்கு சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஆக்சுவலி இப்பவே வந்து உங்களுக்கு சிலபஸ் போறதுக்கு முன்னாடி சிலபஸ் எந்த மாரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல பிரிலிம் சிலபஸ்ல முதல் லைன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி. ஹிஸ்டரின்னு குடுத்திருக்காது. அதோட ஆக்சுவல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இந்த ஹிஸ்டரி அப்படிங்கிறது நம்ம இந்த லைன பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால ஹிஸ்டரி நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிலபஸ் டீகோடிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இங்க ஆக்சுவலி ஹிஸ்டரின்னு பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்ஷியன்ட் இண்டியன் ஹிஸ்டரி அதாவது பேலியோலித்திக் ஏஜ். ஸோ ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நடந்த ஒரு விஷயமும் ஹிஸ்டரி தான். நேத்து நடந்த ஒரு விஷயமும் ஹிஸ்டரி தான். இன்னைக்கு காலையில ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ்ல காலையில 7:30க்கு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஹிஸ்டரி தான். ஓகேவா? அப்போ நம்ம எந்தெந்த இன்ஃபர்மேஷன படிக்கணும்? எங்கேருந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிறது தெளிவா தெரியணும். அதுக்கு சிலபஸ் டீகோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லைனுக்கு சிலபஸ் டீகோட் பண்ணி காட்டுறேன். கரண்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ ரிவர்ஸ் வந்து போலாம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அதாவது நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா தேசிய இயக்கம். மக்கள் வந்து ஒரு வயலேட்டிவ் ஆக்ஷனா எடுத்த உடனே கண் பிளைண்டா ஒரு வயலேட்டிவ் ஆக்ஷனா இறங்காம, ஒரு மக்கள் 10 மக்கள ஒண்ணா 1000 மக்கள ஒண்ணா திரட்டி, அவங்களோட ஒத்த கருத்துள்ள மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்த்து, ஒரு அடுத்த கட்ட ஒரு போராட்டத்த முன்னெடுக்கிறது தான் வந்து ஒரு தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அப்படி அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎன்சி எடுத்துக்கலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885. ஸோ, இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இந்தியாவுல ஆ முதலா உருவாக்கப்பட்ட ரொம்ப பரவலா அறியப்பட்ட நல்லா யோசிச்சுக்கணும். ரொம்ப பரவலாக அறியப்பட்ட அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில அரசியல் அமைப்புகள்லாம் இருந்தது. ஆனா, இந்திய தேசிய காங்கிரஸ் தான் ஒரு மிக பரவலாக அறியப்பட்ட ஒரு அ பெரிய அ அரசியல் அமைப்பு. முதலில் தோன்றிய மிக பரவலா அறியப்பட்ட அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1885ல. ஸோ நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்ப 1885ல இருந்து ஒரு பார்ட் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கரண்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, கன்டெம்பரரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து நீங்க யுபிஎஸ்சி ஜர்னி ஃபுல்லா நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கன்டெம்பரரி என்ன அப்டின்னா, தற்காலத்திய அப்படின்னு வருது. ஸோ அதோட நீட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம். அதோட ஒரு நீட்சியா தான் வந்து கன்டெம்பரரி அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ்னா ஒப்பீடு, கன்டெம்பரரினா தற்காலத்திய. ஸோ எந்த ஒரு முன்னாடி நடந்த நிகழ்வாகட்டும், இல்ல இப்ப நடக்கிற நிகழ்வாகட்டும் 2யுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் ரீதியாவும், பொலிட்டிக்கல் ரீதியாவும், எக்கனாமிக்கல் ரீதியாவும் ஒரு லாஸ்ட் டிகேட்ல எப்படி இருந்தது, இந்த டிகேட்ல எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி படிக்கணும்.
ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்க போட்டிருக்காங்க கரண்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஈவென்ட் இப்ப நடந்திருக்கும். அது ஒரு நேஷனல் லெவல்ல, ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கும். பட் அதோட கன்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாட்ட பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்றேன். கீழடி அகழ்வாராய்ச்சி, அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் வந்து பண்றாங்க. ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பண்றாங்க. அது என்ன இன்னைக்கு பண்றதா? இன்னைக்கு பண்றதே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு நெனச்ச உடனே அத பண்ணிற முடியாது. ஏன் பண்ணிற முடியாதுன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு 1000 கால வரலாறு இருக்கணும். 1000 வருஷம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வாழ்ந்த மக்களுடைய தடயம் அங்க இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த ஒரு விஷயத்த எடுத்து பண்ண முடியும். ஸோ அப்படி அத வந்து புதுசா அந்த ஈவென்ட் இப்ப நடக்கும்போது, தேசிய லெவல்ல ஒரு குறிப்பிட்ட மாநில மக்களுக்குன்னு ஒரு மதிப்பு கூடுது அந்த இடத்துல. ஒரு வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அது வந்து நேஷனல் லெவல்லயும், ஈவன் இன்டர்நேஷனல் லெவல்லயும் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகும். ஸோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ன்னு போம்போது, யுனைட்டட் நேஷன்ஸ் ஸோ அந்த மாரி லிங்க் பண்ணி போம்போது, இன்டர்நேஷனல் லெவல்ல இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் ஹிஸ்டரில வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஆ அண்டு இதுல இல்லாத ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்டின்னா, பொதுவாவே ஹிஸ்டரிய பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டா பிரிப்பாங்க. ஏன்ஷியன்ட் இண்டியன் ஹிஸ்டரி, மெடிவல் இண்டியன் ஹிஸ்டரி, மாடர்ன் இண்டியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏன்ஷியன்ட் இண்டியன் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ அதுல அந்த பாலியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ், சால்கோலித்திக் ஏஜ். ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா, ஆ குப்தா எம்பையர், மௌரியன் எம்பையர். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் இண்டியன் ஹிஸ்டரியா வந்துரும். அதுக்கப்புறம் குப்தான் எம்பையர்ல செகண்ட் பார்ட் அதோட கன்டினியூஷன்ல இருந்து அந்தந்த ரீஜனல் கிங்டம்ஸ், தென் முகல்ஸ், டெல்லி சுல்தானேட்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மிடிவல் இண்டியன் ஹிஸ்டரியா வருவாங்க. ஸோ மிடிவல் இண்டியன் ஹிஸ்டரி எண்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மொகலோட எம்பையர் எண்ட் ஆகும். ஸோ மொகல்ல லாஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மொகல் வந்து பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவரோட அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மொகல்ஸோட டாமினேஷன் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஐரோப்பியர்ன்னு வரும். முக்கியம் ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்ல. ஐரோப்பியர்களா வர்றாங்க. ஒரு 5 பேர் வருவாங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொரு ரீஜியன்லயும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஐரோப்பியர்கள் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. தென் ஹோலா மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் வந்து பிரிட்டிஷ் எடுத்துக்குவாங்க. So அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இண்டியன் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகும். அ ரொம்ப பர்ட்டிகுலரா சொல்லலாம் அப்டின்னா, 1757 1757 அ நம்ம பிளாசி போர், பக்சார் போர் அந்த நடக்கக்கூடிய நேரம். தென் ராபர்ட் கிளைவ் வந்து பெங்கால கைப்பற்றக்கூடிய அந்த அந்த காலகட்டங்கள்ல தான் வந்து மாடர்ன் இண்டியன் ஹிஸ்டரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? தென் கம்ஸ் டூ அது வந்து ஹோல் ஹிஸ்டரி பார்ட். இப்ப ஹிஸ்டரி பார்ட் பத்தி ஓரளவு உங்களுக்கு ஒரு பிராடான வியூ கிடைச்சிருக்கும். ஸோ எப்பத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், எது வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. தென் கம்ஸ் டூ இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியோகிராபி. ஸோ புவியியல். அ அதுலயும் இந்தியாவ பத்தியும் படிக்கணும், உலகத்த பத்தியும் படிக்கணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஹிஸ்டரி மாரி எதுக்கும் சிலபஸ் டிகோடிங் பண்றேன் பாருங்க. பிசிக்கல், சோசியல், எக்கனாமிக் ஜியோகிராபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்ட். ஓகேவா? ஸோ பிசிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆ மொத்த எர்த்தோட எவாலுவேஷன் எப்படி இருந்தது? ஒரு ஜியோகிராபிக்கல் சைட்டோட டெவலப்மென்ட் எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு ஊர்ல இருக்கோம். இப்படி எந்த ஊருமே வந்து இந்த அளவுக்கு ஒரு அர்பனைசேஷனா டெவலப் ஆயிருக்காது. கண்டிப்பா நிச்சயமா அது ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாகவோ, அ ஒரு மவுண்டன் ஏரியாவாகவோ, ஒரு ஹில்லி ஸ்டேஷனாவோ இருந்திருக்கலாம். இப்ப ரீசென்ட்டா நடக்கக்கூடிய விஷயங்கள பார்த்தா லேக்கா கூட இருந்திருக்கலாம். ரிவரா இருந்திருக்கலாம். ஸோ இப்ப அத ஃபிளாட் போட்டு மாத்திட்டாங்க. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அந்த ஜியோகிராபிக்கல் சைட் வந்து அந்த மாரி இருந்திருக்கும். பட் இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல. ஸோ அதோட எவாலுவேஷன படிக்கக்கூடியது பிசிக்கல்ல வரும். பிசிக்கல் ஜியோகிராபில. இப்ப மவுண்டெயின்ஸ பத்தி படிப்போம். ரிவர்ஸ பத்தி படிப்போம். சாயில் ஃபார்மேஷன பத்தி படிப்போம். ஹோல் எர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சு? எர்த்தோட அவுட்டர் சர்ஃபேஸ் என்ன? அதோட இன்டீரியர்ல என்ன இருக்கு? தென் அதுக்கும் மேல ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டு போகும்போது, பிளானெட்ட எப்படி கிரியேட் ஆகுது? தென் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, சோலார் சிஸ்டம் எப்படி கிரியேட் ஆகுது? அதுக்கும் மேல ஆப்டிமைசேஷன் பண்ணோம் அப்படின்னா, கேலக்ஸி எப்படி கிரியேட் ஆச்சு? தென் யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஸோ அதோட தியரீஸ் என்ன? இந்த மாதிரி பிசிக்கல் நம்ம ரொம்ப பிசிக்கல் என்வைரன்மென்ட்டா படிக்கக்கூடியது வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபில வரும். ஸோ அதுல நம்ம இந்தியாவ பத்தியும் படிக்கணும், வேர்ல்ட பத்தியும் படிக்கணும். இந்தியாவுல என்னென்ன மவுண்டைன் இருக்கு, என்னென்ன பிளாட்டியூஸ் இருக்கு, என்னென்ன ஹில்லி ஸ்டேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்கு அதுலருந்து. ஸோ அதெல்லாம் வந்து இந்தியாவுல படிக்கக்கூடியது. தென் கம்ஸ் டூ வேர்ல்ட் அப்படிங்கும்போது பிராடா 7 கன்டினென்ட் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சப் கன்டினென்ட் இருக்கு. அதோட ரிசோர்ஸஸ் என்ன? அதோட பிசிக்கல் எவால்வேஷன் என்ன? அத பத்தி படிக்கிறது பிசிக்கல் ஜியோகிராபி. தென் கம்ஸ் டூ சோசியல் ஜியோகிராபி. சோசியல் ஜியோகிராபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஏன்னா ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் அந்த இடத்துக்கான கலாச்சார மாறுபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அத வந்து நம்ம ரொம்ப தெளிவாவே தமிழ்நாட்ட வச்சே வந்து நம்ம உதாரணமா சொல்லலாம். அந்த கலாச்சாரம் எப்படி மாறும் அப்படின்னா, அவங்களோட உடை ஒரு உதாரணத்துக்கு அவங்களோட உடை கலாச்சாரம் பத்தி சொல்றேன் நானு. ஆ இப்போ ஊட்டியில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்வெட்டர் போடுவாங்க. ஈவன் மே மந்த் கூட அவங்க ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வூலன் கிளாத் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இங்க மே மந்த்ல ஆ பிளெயின் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்டோ, ஒரு வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடோட நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல சென்னை, தென் கம்ஸ் டூ சதர்ன்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாரி இருக்க இடத்துலலாம் வந்து ஸ்வெட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, அந்த காலநிலை மாறுபாடு, அந்த புவியியல் மாறுபாடு இருக்கு. ஸோ, அதனால அவங்களோட வாழ்க்கை முறைகள்லயும் சரி, ஆ கட்டுமான முறைகள், உதாரணத்துக்கு கட்டுமான முறை சொல்லலாம். இதெல்லாம் வந்து சமூகத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள். சமூக புவியியல் அமைப்ப பொறுத்து அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இக்லூ அப்டின்னு சொல்லுவாங்க. இக்லூ அப்டின்னா என்னன்னா, ஆ பனிப்பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து கட்டக்கூடிய வீடுகள். அந்த வீடுகளுக்கும், இங்க இருக்கக்கூடிய கட்டுமான வீடுகளுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ, இதெல்லாம் சமூக புவியியல், சோசியல் ஜியோகிராபி இத பொறுத்துன ஒரு மாறுபாடு. தென் கம்ஸ் டூ எக்கனாமிக் ஜியோகிராபி. ஸோ, அ என்னைக்குமே ஒரு கண்ட்ரிய பொறுத்தவரைக்கும் அதோட டெவலப்மெண்ட், எவால்வேஷன் ஸோ அதுக்கெல்லாம் வந்து எக்கனாமிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமி. எக்கனாமி இல்லாம எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து இயங்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு பொருளாதாரம் தான் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வாதாரமாகவே வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த ஜியோகிராபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லன்னா, எக்கனாமில வந்து ஒரு 90% இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒய்? பிக்காஸ் ஆஃப் எல்லா ரிசோர்ஸுமே வந்து ஜியோகிராபிக்கலா தான் கிடைக்குது நமக்கு. எர்த் எர்த் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹப் மாதிரி. எக்கனாமிக் ஹப். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எர்த் தான் எக்கனாமிக் ஹப். எர்த்துக்கு உள்ள இருந்து கிடைக்கக்கூடிய பிரீஷியஸ் மெட்டீரியல்ஸ், பிரீஷியஸ் மினரல்ஸ் அதுல இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ அது மூலமா தான் எர்த் மட்டும் இல்ல. ஹோல் சோலார் சிஸ்டத்துல இருந்தும் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசோர்ஸ வச்சு நம்ம வந்து எக்கனாமிய டெவலப் பண்றோம். ஸோ அது வந்து எக்கனாமிக் ஜியோகிராபி. எப்படி வரும் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அ பெல் இண்டஸ்ட்ரி இருக்கு. செயில் இண்டஸ்ட்ரி இருக்கு. அதுக்கெல்லாம் ரா மெட்டீரியல் எங்கருந்து எடுக்கணும்? ஒரு ஓர்ஸ் நமக்கு அதுக்கான ரா மெட்டீரியலா வந்து ஓர் தேவைப்படும். அயர்ன் ஓரோ, கோல் ஓர், காப்பர் ஓர் இதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் எங்கருந்து இருக்கும்? எர்த்ல இருந்து தான் இருக்கும். ஸோ அப்போ எர்த்த பொறுத்தவரைக்கும் எர்த்ன்னு நம்ம வேர்ல்டுல எல்லா இடத்துலயும் எடுத்துற முடியாது. இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பவுண்டரி லைன் இருக்கு. அந்த பவுண்டரி லைன்ல இருந்தா நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ அத நம்ம கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணணும். ரிசோர்ஸ் யுட்டிலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஜியோகிராபில வரும். ஸோ இண்டஸ்ட்ரியல் எவாலுவேஷன் அதாவது இண்டஸ்ட்ரி எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது எக்கனாமிக் ஜியோகிராஃபி சொல்ல முடியும். ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிய வந்து நம்ம ஃபிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஈவன் ஸ்டெர்லைட் ஏன் வந்து இன்னைக்கு தூத்துக்குடியில வந்தது? ஓகேவா? நெய்வேலியில ஏன் லிக்னைட் கார்ப்பரேஷன் வச்சிருக்காங்க? அதாவது கோல் இண்டஸ்ட்ரி ஏன் ஸ்பெஷலைஸ்டா அங்க வச்சிருக்காங்க? சென்னைக்கு இன்னொரு நேமே இருக்கு. டெட்ராய்ட் ஆஃப் சவுத் இந்தியா, டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏசியான்னே சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்டோமொபைல் வந்து ரொம்ப ஃப்ளரிஷா இருக்கும். ஓகேவா? ஸோ சென்னை அந்த மாரி சொல்றாங்க. ஏன் வந்து அப்படி சொல்றாங்க? ஏன்னா அதோட ஜியோகிராபிக்கல் நேச்சர் அந்த மாரி இருக்கு. ஸோ ஒரு விதமான எக்கனாமி ஆக்டிவிட்டிக்கு அந்த ஜியோகிராபி வந்து ரொம்ப ஒரு சூட்டபிளா இருக்கு. நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஜியோகிராபில வரும். ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்ட். இந்தியாவுக்கும் படிக்கணும். தென் அதையும் ஆப்டிமைஸ் பண்ணி வேர்ல்டுக்கும் படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி படிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ரிசோர்ஸ் யுட்டிலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரா மெட்டீரியல் கலெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன் வந்து வேர்ல்டுல ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸஸ்ல மட்டும், பர்ட்டிகுலர் கான்டினென்ட்ல மட்டும், அ பர்ட்டிகுலர் டீப் சீ ட்ரில்லிங்லாம் பண்ணும்போது, ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோர்ல மட்டும் தான் அந்த மினரல் இருக்கும். அதெல்லாம் எப்படி அங்க உருவாகுது? அப்படின்னு ரொம்ப பேசிக் கான்செப்ட் படிச்சுட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளே வந்து ஒரு மேப்பே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிக்னைட் ஓர் கிடைக்குதுன்னா, லிக்னைட் ஓர் வேர்ல்டுல எந்த இடத்துல கிடைக்கும்? அப்படிங்கிற நம்ம ஒரு பிக்டோரியல் மேப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நெக்ஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ்க்கோ, இல்ல பிரிலிம்ஸ் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்க்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். தென் கம்ஸ் டூ இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஸோ இது வந்து ஒரு பாலிட்டி பார்ட். பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட்ஸ் இஷ்யூஸ் எட்செட்ரா. இந்த எட்செட்ரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்க வந்து எந்தெந்த இடத்துலலாம் எட்செட்ரா அப்படின்னு ஒரு வார்த்தைய போட்டிருக்காங்களோ, அதெல்லாம் குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். ஒரே ஒரு சின்ன 3 எழுத்து மட்டும் தான். ஆனா அந்த 3 எழுத்து ப்ளே பண்ற மாரி ஒரு ரோல் வந்து 300 லைன் ப்ளே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ்ல ஒரு 300 டாபிக், 400 டாபிக் குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிரும். இந்த 300 டாபிக்கும் இதுதான் நோட்ஸு. அப்படின்னு எல்லாரும் கரெக்ட்டா அத ஒரு ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் ஆல் இந்தியா லெவல்ல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுரும். பட் அந்த எட்செட்ரா அப்படின்னு போடும்போது, ஆ அண்டர் த ஸ்கை பொலிட்டிக்கல் கான்செப்ட்ல எட்செட்ரால என்ன வேணா வரலாம்ல. அப்படிங்கிற மாரி ஒரு அப்ரோச் வந்து நெறையவே இருக்கு யுபிஎஸ்சிட்ட. ஸோ ஃபிராங்கா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்&டி டிபார்ட்மென்ட்னு ஒண்ணு இருக்கும்.
ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. அதே மாதிரி ஸ்டில் யூபிஎஸ்சி கிட்ட ஒரு கமிட்டியே இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் ரிசர்ச் பண்றாங்க. ஒவ்வொரு டைமும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கலாம், இதுக்கு முன்னாடி இயர்ஸ்ல ட்ரெண்டிங் எப்படி இருக்கு, இப்போ ட்ரெண்டிங் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இயர் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது அவங்க ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச்சோட ஒரு ஃபைனல் பெஸ்ட் அவுட்புட்டா தான் வந்து கொஸ்டினா நமக்கு வரும். பிலிம்ஸ் கொஸ்டினாவோ, மெயின்ஸ் கொஸ்டினாவோ. சோ அந்த கொஸ்டின்ல பெரிய ரோல் பண்ணக்கூடியது எட்ஸெட்ரா அப்படிங்கிறது தான். ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா யூபிஎஸ்சி எக்ஸாம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஒவ்வொரு டாபிக்லயும் கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போகும்போது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரே இடம் பாத்தீங்கன்னா எக்ஸெட்ரா தான். சோ அதுக்காக தான் அந்த எட்ஸெட்ரா அப்படிங்கிற வார்த்தை நிறைய இந்த மாதிரி அடுத்து மெயின் சிலபஸ்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம எட்ஸெட்ரா வார்த்தைகள் வரும். சோ அது வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது, கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆ இந்தியாவுல வந்து ஒவ்வொரு இந்திய அரசியலமைப்புல எது வந்து இன்னும் உயிரோட்டமா வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன நெறைய எஜுகேட்டர்ஸ் ஆகட்டும், நெறைய பேரோட லெக்சர்ஸ்ல, வெபினார்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வெரி மோஸ்ட் ஆர்கானிக்கல் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப வேகமான அதிகப்படியான சட்ட திருத்தங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1776வது வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஆ யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதாவது ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் இயற்றுறாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 200 ஆண்டுகால வரலாறே வந்து அந்த ஐக்கிய அமெரிக்க நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இருக்கு. இருந்தாலும் அங்க இதுவரைக்கும் அந்த சட்டத்துல நடந்த திருத்தங்கள், அமெண்ட்மென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆ சுமார் ஒரு 50க்குள்ள தான் இருக்கும். ஆனா, இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 100க்கு மேல அமெண்ட்மென்ட் வந்து போய்க்கிட்டே இருக்கு. இத்தனைக்கும் நம்மளுடைய அந்த அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா, 1950ல உருவானது. அ அங்க ஒரு 50 வருஷம், இங்க ஒரு 20 வருஷம். ஒரு 70 வருஷம், 70, 72 வருஷம் தான் மொத்தம் அதனுடைய உருவாக்கத்திற்கான வரலாறே இருக்கு. அந்த 72 வருஷத்துல 100க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் வந்து இன்னும் போய்க்கிட்டே இருக்கு. ஈவன் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட சட்ட திருத்தத்த கொண்டு வர முடியும் அவங்களால. ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண முடியும். அத லெஜிஸ்லேட்டிவ் அமெண்ட்மென்ட்டா கொண்டு வர முடியும். புதுசா அங்க இருக்கக்கூடிய லாவையே மாத்த முடியும். புதுசா இன்சர்ட் பண்ண முடியும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல நடந்துகிட்டே இருக்கு. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈவன் ஒவ்வொரு வருஷமும் அதோட பிரிலிம்ஸ் எக்ஸாம்லயும், மெயின்ஸ் எக்ஸாம்லயும் கான்ஸ்டிடியூஷன் பத்தின அப்டேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் அதுக்கு ஆன்சர்ஸ் நல்லா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கான்ஸ்டிடியூஷன பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய சரத்துகள், அதாவது ஆர்டிகல்ஸ், அதோடைய தொகுதி, அட்டவணைகள், இந்த மாரி படிக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஃபேக்சுவல் பேஸ்டான இன்ஃபர்மேஷன் இருக்க தான் செய்யும் அதுல. தென் கம்ஸ் டூ பொலிட்டிக்கல் சிஸ்டம். பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு முறைகள். அ இப்போ நம்ம இந்தியன் பாலிட்டிய பத்தி படிக்கணும் அப்படின்னா, பிராடா ஒரு 3 விஷயத்த சொல்லுவாங்க. அ லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. அ நமக்கு புரியிற மாரி சொல்லலாம் அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா, எம்.எல்.ஏஸா இருப்பாங்கல்ல. எம்.எல்.ஏஸ் அண்ட் எம்.பிஸ் இவங்கலாம் இருக்கக்கூடியது வந்து லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர். அவங்களோட கூட்டமைப்பு. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ல வரும். தென் கம்ஸ் டூ ஜுடிஷியரி பார்ட் அப்படிங்கிறது நீதிமன்றம். நீதிபதிகள் அவங்களுடைய ஒரு கூட்டமைப்பு வந்து 3வது ஜுடிஷியரி பார்ட்ல வரும். ஸோ தென் இதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, அந்த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் வந்து என்னைக்குமே இன்டகிரேட்டடா இருக்கும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன பொறுத்தவரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இன்டகிரேட்டட். ஏன்னா எம்.எல்.ஏவா இருக்கவங்க தான் மினிஸ்டரா போறாங்க. எம்.பியா இருக்கவங்க தான் மினிஸ்டரா போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த கவர்ன்மெண்ட் வந்து பெடரல் கவர்ன்மெண்ட்டா இருக்கா? இல்ல வந்து பிரசிடென்ஷியல் கவர்ன்மெண்ட்டா இருக்கா? இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, குவாசி பெடரல் கவர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கால இருக்கு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ஷியல் கவர்ன்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவுல பிரதமர் தான் அ அ குடியரசுத் தலைவர விட அதிகப்படியான முடிவுகள் எடுக்கிறதற்கான ஒரு ஆதாரமா இருப்பார். ஆனா, அதிகப்படியான முடிவுகள் எடுத்தது. குடியரசுத் தலைவரும் எடுக்கலாம். ஆனா, இவங்க 2 பேரோட கம்பேர் பண்ணும்போது பிரதமர் வந்து அதிகப்படியான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு ஆதாரம் மூலமா இருப்பார். இதுவே ஐக்கிய அமெரிக்க நாடுகள் யுஎஸ்ல பத்தி பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் தான் ஹோல் பவர்லயும் இருப்பார். மொத்த பவருமே பிரசிடென்ட்டோட கையில தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இது 3மே பார்த்திருப்போம். இது 3ல இருந்தும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது அப்படின்னா பஞ்சாயத் ராஜ். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, செல்ஃப் அட்டானமி, செல்ஃப் கவர்னன்ஸ், சுயமாக ஆட்சி செய்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து இந்த பஞ்சாயத் ராஜ்ல தான் வரும். பஞ்சாயத் ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நகராட்சிகள், அப்புறம் ஊராட்சி பகுதி, இந்த வார்டு மெம்பர் அப்படிலாம் சொல்றோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து வார்டு மெம்பர், கவுன்சிலர் இதெல்லாம் வந்து பஞ்சாயத் ராஜ்ல தான் வரும்.
ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட முக்கிய அம்ச கொள்கைகள்ல வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது கிராமங்கள்லாம் இந்தியாவின் முதுகெலும்பு, கிராமங்களினோட வளர்ச்சியை பொறுத்து தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியுமே அடங்கியிருக்கு அப்படின்னு மகாத்மா காந்தி நிறைய இடங்கள்ல அவருடைய சபர்மதி ஆசிரம உரை அந்த இதுல ஆகட்டும், ஜாலியன் வாலாபாக் உரைகள், ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவர் கோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால பஞ்சாயத்து ராஜ் வந்து ஒரு 73வது சட்ட திருத்தம் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்புறம் நல்லா எவால்வ் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்லயும் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் கவர்னன்ஸ் வந்து நல்லா எவாலுவேட் பண்ணியிருந்தாங்க. தென் கம்ஸ் டு பாத்தீங்கன்னா பப்ளிக் பாலிசி. இந்த பப்ளிக் பாலிசி வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டமோட இன்டகிரேட் பண்றது. என்னைக்குமே வந்து லெஜிஸ்லேச்சர் பாத்தீங்கன்னா பாலிசி மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிகியூட்டிவ் பாத்தீங்கன்னா பாலிசி இம்ப்ளிமெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன், செகண்ட் டிஸ்கஷன், தேர்ட் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பில்ல வந்து கொண்டு வருவாங்க. பார்லிமெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆகட்டும், அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதுல கொஸ்டின் ஆன்சர் செஷன் 0 ஹவர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தென் பாசிங் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிங், செகண்ட் சிட்டிங், தேர்ட் சிட்டிங் முடிஞ்சு தென் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருந்தா கவர்னர் கிட்ட அசெட் போறது, பார்லிமெண்டா இருந்தா பிரசிடென்ட் கிட்ட அதோட அசென்ட்டுக்கான போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பப்ளிக் பாலிசிஸ்ல. ஸோ அதை எப்படி மேக் பண்றாங்க, அதோட டோட்டல் ப்ரொசீஜர் என்ன, பார்லிமெண்டரி சிஸ்டமோட ப்ரொசீஜர் எப்படி போய்கிட்டு இருக்கு, பார்லிமெண்ட்ல என்னென்ன கமிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்றாங்க, அப்புறம் ஒவ்வொரு பிரின்சிபல் செக்ரட்டரியேட் எப்படி இருக்கு, கேபினெட் செக்ரட்டரியேட் எப்படி ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பப்ளிக் பாலிசிஸ்ல வரும். ஈவன் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே படிப்போம். அதெல்லாம் ஒரு பப்ளிக் பாலிசியோட ஒரு விதமான பரிமாணங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா அடிப்படை உரிமைகள் அது வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, பொதுமக்களுக்கான ஒரு திட்டங்கள் மாதிரி. அதே மாதிரி டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டேட் மீன்ஸ் மாநிலம் மட்டும் இல்ல, மொத்த ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற ஸ்டேட் அதை டிஃபைன் பண்ணுவாங்க கான்ஸ்டியூஷன்ல. அந்த ஸ்டேட் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டா ரன் ஆகணும். ஸோ அதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட் பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் எப்படி வரணும், பப்ளிக் கொடுக்கக்கூடிய பாலிசிஸ் வந்து நல்லா ஒரு மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் மக்கள் வந்து டெவலப் ஆனாதான் கண்ட்ரி டெவலப் ஆகும். ஸோ அப்ப வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ அப்ப அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் பப்ளிக் பாலிசியோட வந்து ஒரு இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நீங்க கான்ஸ்டியூஷன் வரும்போதே படிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம்ஸ் தான். ஓகேவா? தென் ரைட்ஸ் இஷ்யூஸ். ஸோ ரைட்ஸ் இஷ்யூஸ் வரும்போது இது ஏன் தனியா மேக்ஸிமம் இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னாலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து ஒரு 80% அது வந்து குறிக்குது. மிச்ச 20% ரைட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஐ இந்த மாதிரி நிறைய ஒரு உரிமை வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுல ஏகப்பட்ட விவாதங்கள் இருக்கு. அது வந்து அப்சல்யூட்டா, அது வந்து நியாயமானதா, ஜஸ்டிஃபையபிளா, அன்ஜஸ்டிஃபையபிளா. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதற்கான ஒரு குறிப்புகள் கொடுத்திருக்காங்க ஒழிய தெளிவான வரையறைகள் அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு விவாதத்திலே தான் இருந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதை எப்படி எவால்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஆஹ் ஒரு கோலக்நாத் கேஸ்ல ஆரம்பிச்சது கேசவானந்த பாரதி கேஸ்ல ஒரு பினிஷிங்க்கு வருது. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு மக்களுக்கான உரிமைகளை வந்து ஒவ்வொரு முறையும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்கு. காலம் மாற மாற வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை திருமணம் நிறைய இருந்தது. பெற்றோர்கள் நினைச்சாங்கன்னா குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு 13 வயசுல 14 வயசுலயோ இல்ல ஆண் குழந்தைகளுக்கு ஒரு 15-16 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. அவங்க ஒரு மேஜர் ஆகணும், 18 வயசு முடியணும், பசங்கன்னா 21 வயசு முடிஞ்சிருக்கணும். சோ அதெல்லாம் வந்து ஒரு ரைட்ஸா கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கல்வி, முன்னாடி எல்லாருக்குமே கல்வி கிடைக்காது, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செஞ்சது. ஆனா இன்னைக்கு ஆர்டிகல் 21 சரத்து 21 படி, அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அடங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் வந்து பாத்தீங்கன்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி வந்து அந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன், ஒரு ஏற்பாடு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரைட்ஸ் இஷ்யூஸ் அதுல வரக்கூடிய கான்செப்ட். அதுக்கப்புறம் இந்த எக்ஸெட்ரா அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் நம்ம டே பை டே ஒவ்வொரு நாளுமே வந்து அரசியல் அமைப்புலையும் சரி, அரசியல் வட்டாரங்கள், அரசாங்கம் நிறைய புது புது விஷயங்களை கொண்டு வர்றாங்க. அரசியலமைப்பு சட்டத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்கானிக்கல், ரொம்ப ஆர்கானிக்கலா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் இந்த எட்ஸெட்ரால படிக்க வேண்டியதா இருக்கும். தென் கம்ஸ் டு எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்னே சொல்லலாம், எக்கனாமி அப்படிங்கிறது. நம்ம ஒரு விஷயம் இந்த சிலபஸ் பார்க்கும்போதே மீடியில இடையிலே சொல்லிடுவோம். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 5 விதமான 7 விதமான கோர் சப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தோம். 8 விதமான கோர் சப்ஜெக்ட்.
இந்த 8 விதமான கோர் சப்ஜெக்ட்டுமே தனித்தனியா படிங்க. பட் ஆனா நீங்க வந்து பிரசன்ட் பண்ணும்போது ஒண்ணா கோரிலேட் பண்ணி உங்க மைண்ட் வந்து இன்டகிரேட்டடாவே இருக்கணும் அந்த கான்செப்ட் எல்லாம். அப்பனா மட்டும்தான் எதுக்காக நம்ம வந்து ஒரு விதமான எல்லா கடல்லையுமே வந்து அதிகமா மீன் வராது, மீன் பிடிக்க முடியாது நம்மளால. ஒரு சில கடல்ல ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அதிகமா மீன் பிடிக்க முடியும். அது ஏன் அந்த மாதிரி இருக்கு? ஸோ அப்படி அதிகமா மீன் பிடிச்சோம் அப்படின்னா அது ஒரு வகையான மார்க்கெட்டுக்கு போகும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை செயின் எல்லாம் மாறுது, அதுல ஒரு வேரியேஷன் வருது, எக்கனாமி டெவலப் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஜியோகிராபிக்கல் நேச்சரால ஒரு எக்கனாமிக் சேஞ்சிங் நடக்குது. ஓகேவா? ஸோ நெய்வேலியில தான் வந்து அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல தான் அந்த கிளேட் கார்பரேஷன் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் அந்த அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ அந்த நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷனால தமிழ்நாடோட எக்கனாமியில கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் என்ன? ஸோ அதோட கோரிலேஷன் இதெல்லாம் நீங்க வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் நீங்க பார்க்கணும். பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும், ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும், ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஜிசிடி வந்து ஒரு 75 வருட பாரம்பரியமிக்க ஒரு கட்டடம் அப்படின்னா, பாரம்பரியமிக்க ஒரு ஸ்தாபனம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, அதுல இருந்து இந்தியன் எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நிறைய ஒரு அற்புதமான ஒரு பொறியாளர்கள்லாம் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஏன் வந்து முதல்ல கோயம்புத்தூர்ல ஒரு அரசின தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிக்கணும்? ஓகேவா? இன்னைக்கு அந்த அரசின தொழில்நுட்ப கல்லூரி இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாறிட்டு இருக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது. ஸோ அது ஏன் அப்படி மாறிட்டு இருக்கு? அங்க பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனுக்கு அடாப்ட் ஆகிக்குச்சு. அந்த எம்எஸ்எம்இயால தமிழ்நாடு எக்கனாமி ஆகட்டும், இந்தியன் எக்கனாமி ஆகட்டும் ஒரு பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமி அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ரிலேட்டடா, ஜியோகிராபிக்கல் ரிலேட்டடா, ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடா ரொம்ப இன்டர்லேட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் ரெண்டையும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு பொருளாதாரம் உயரும் போதுதான் ஒரு மக்களுடைய வாழ்வாதாரம் உயருது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோசியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லணும் வாழ்வாதாரம். ஒவ்வொரு மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம். உணவு, உடை, உறைவிடம் அடிப்படை உரிமைகள். அதை தாண்டி இன்னைக்கு அதிகமா இருக்கக்கூடிய கல்வி, லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து சமூக முன்னேற்றங்கள். ஸோ அது வந்து பொருளாதாரத்தோட இன்டகிரேட் பண்ணிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் இருந்தாதான் அடுத்த வேலைக்கான உணவு அப்படிங்கிறது, அடுத்த வேலை வாழ்க்கையே வந்து அதுக்கு முந்தின வேலை இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய மதிப்பை வச்சுதான் வந்து நடைபெறுது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுலயே பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோகிராபிக்ஸ், சோசியல் செக்டர், இனிஷியேட்டிவ்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ நான் அங்க சொன்ன மாதிரி இதுலயும் அதேதான். இந்த எட்ஸெட்ரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல சொல்லியிருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஒரு 6 டாபிக் சொல்லியிருக்காங்க. சோசியல் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோகிராபிக், சோசியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ் ஒரு 5 டாபிக் இருக்கு. பட் இது போக அதுக்கப்புறம் உள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமியில நம்ம கிளாசிஃபிகேஷன் பிஸ்கல் பாலிசின்னு ஒன்று இருக்கும், மானிட்டரி பாலிசின்னு ஒன்று இருக்கும், ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், தென் ஹங்கர் ரிலேட்டட் இஷ்யூஸ்னு ஒன்று இருக்கும், இன்ஃபிளேஷன் டீஃபிளேஷன் கான்செப்ட் இருக்கும், சப்ளை டிமாண்ட் செயின் கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்கனாமியில நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். அதெல்லாம் பேசிக் கான்செப்ட். அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு இன்க்ளூஷன்னா என்ன, டெமோகிராபிக்ஸ்னா என்ன, அது டெமோகிராபிக் டிவைடன்னா என்ன, அதாவது சமூக பரவலுக்கேற்ற ஒரு பங்கீடு அப்படின்னு ஒண்ணு வரும். ஸோ பணப்பரிமாற்ற கொள்கைனா என்ன, நிதி கொள்கைனா என்ன, அதாவது யூனியன் பட்ஜெட், அதாவது அரசாங்கத்தினுடைய பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் என்ன, ஸ்டேட் பட்ஜெட் என்ன. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட்லயே ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருந்தது. இப்பதான் ரயில்வே பட்ஜெட்டை வந்து யூனியன் பட்ஜெட்டோட வந்து கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்டரிம் பட்ஜெட் ஒன்று வரும், இடைக்கால பட்ஜெட். ஸோ அது என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த எட்ஸெட்ராலே அடங்கிடும். ஸோ அப்ப அந்த எட்ஸெட்ரா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அது நம்ம ரிவர்ஸ்ல போலாம். சோசியல் செக்டர்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இந்த சோசியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னா நம்ம புரியுற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படியே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்ல நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா பப்ளிக் செக்டர் யூனிட்ல ஜாப் கிடைக்க ஒரு நல்ல விஷயம், ஒரு ரொம்ப ஒரு லக்கியான விஷயம் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அத மாதிரி சோசியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ் அது எப்போ வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு காலகட்டங்கள் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் 5 இயர் பிளான்லயே ஆகட்டும் அது எவால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இருந்த போதிலும் 1991 அதாவது எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்ட் முதலாக இந்தியாவில் அறிமுகப்படுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1991. அதாவது தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் எல்லாமே வந்து அப்பதான் திறந்து விடப்பட்டது இந்தியாவுக்குள்ள. சோ அதுக்கப்புறம் தான் வந்து பிரைவேட் செக்டர் ஆகட்டும், பப்ளிக் செக்டர் ஆகட்டும் அதோட டெவலப்மெண்ட் வந்து முன்னாடி காலகட்டங்கள் இருந்ததை விட டபுள் மடங்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
இப்போ கொஞ்ச நாளா வந்து பிஎஸ்என்எல் அந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சரிவை சந்திச்சுட்டு இருக்கு. இருந்தாலுமே ஒரு காலகட்டத்துல ஒரு பயங்கரமான இருந்த ஒரு விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சோசியல் செக்டர்ஸ்ல இந்தியாவோட 5 ஆண்டு திட்டங்கள் கீழ் வகுப்புல படிச்சுட்டு 5 ஆண்டு திட்டங்கள்ல அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சோசியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ல வரும். தென் டெமோகிராபிக்ஸ். டெமோகிராபிக்ஸ் அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 29 ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இதெல்லாம் இருக்கு. இங்க ஒவ்வொரு இடத்துலயுமே கல்ச்சுரல் டைவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த டெமோகிராபிக் அப்படிங்கிறது நம்ம உள்ள இறங்கி கண்டென்ட்ல இறங்கி படிக்கும்போது டெமோகிராபிக் டிவைடண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். ஸோ அந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டியை பொறுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து அதனுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டெமோகிராபிக்ஸ்ல வரும். தென் கம்ஸ் டு இன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட மொத்த எக்கனாமி வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து உள்ளடக்கியதா இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தியாவோட ஹோல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னால டெவலப் ஆகக்கூடிய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 10% பீப்புள் தான். நம்ம இன்னும் ரொம்ப நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பணக்காரன் ஆயிட்டே இருக்கான், ஏழை ஆயிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா அவங்க அந்த ஏழையை வந்து பொருளாதார வளர்ச்சிக்குள்ள நம்ம கொண்டு வரல, பொருளாதார கட்டமைப்புக்குள்ள நம்ம எடுத்துட்டு கொண்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம அடுத்து உள்ள இறங்க படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபைனான்சியல் இன்க்ளூஷன். அதாவது ரொம்ப எளிமையா பேங்க்ல எல்லாருக்கும் இன்னும் அக்கௌண்ட்டே வந்து எல்லாருக்கும் இல்ல. ஸோ அப்படி பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தா தானே அவனுக்கு பண பரிமாற்றம்னா என்னன்னு தெரியும், கிரெடிட்னா என்னன்னு தெரியும், அவனுக்கான ஒரு லோன் கிடைக்கும். அந்த லோன் கிடைச்சா அவன் அடுத்த ஸ்டெப்பு ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பான். இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது அவன் 10 பேருக்கு வேலை கொடுப்பான், அந்த மாதிரி ஏழைகளா இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அவங்களையும் பொருளாதார கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? தென் பாவர்ட்டி, வறுமை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் அப்படின்னு மெயின்ஸ்ல கூட இருக்கும். இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் அப்படின்னு GS3ல ஒரு கான்செப்ட் இருக்கும். வறுமை மற்றும் பசியினால் ஏற்படக்கூடிய மொத்த பிரச்சனைகள், ஒட்டுமொத்த பிரச்சனை இது இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இன்னைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா சோமாலியாவை பத்தி நிறைய சொல்லலாம். அழுகுழந்தைக்கு கூட பால் இல்லாத ஒரு நாடு அப்படின்னா சோமாலியாவை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோட் பண்றது. பட் இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பாவர்ட்டி ரேஷியோ அப்படிங்கிறது இன்னமும் அங்க வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இந்தியாவிலே இருக்கதான் செய்யுது, இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில 40% கீழே இருக்கக்கூடிய மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய சர்வே சொல்லுது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவோட இடம் எவ்வளவு பார்த்தோம்னா 139வது ரேங்க்ல தான் இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பாவர்ட்டியை பேஸ் பண்ணி அதை கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பத்தின ஒரு கான்செப்ட்லாம் வந்து பாவர்ட்டியில படிப்போம். நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கனாமி வந்து ஆல் அபவுட் த ரிசோர்சஸ். எர்த்ல நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸை பொறுத்து தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிடவும் கூடாது. அதே மாதிரி அதை கரெக்டா சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு நம்மளோட மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா சென்னையில வெள்ளம் வந்தோம்னு சொல்றோம்ல, அந்த வெள்ளம் வராம தடுத்திருக்கணும் அப்படின்னா நிறைய அந்த ஏரிகள் ஆறுகள்லாம் பிளாட் போட்டு விற்காம இருந்திருக்கணும். அந்த ஜியாகிரபிக்கை வந்து ஜியாகிரபிக் ரிசோர்ஸை கரெக்டா சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இதுல வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆல் அபவுட் எக்கனாமிக்ஸ். இன்னும் சொல்ல இன்னும் சொல்லப்படாத சின்ன சின்ன ரொம்ப மைனூட்டான கான்செப்ட்லாம் கூட இந்த எக்கனாமில இருக்கும். அது மெயின் சிலபஸ்ல உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். தென் ஜெனரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தட் டு நாட் ரெக்யூர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த ஒரு லைன் வந்து தட் டு நாட் ரெக்யூர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் யூபிஎஸ் சிலபஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா யூ ஆர் நாட் கோயிங் டு பி அ போஸ்ட் ஆஃப் டெக்கி. நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கோ இல்ல ஒரு எக்ஸ்பர்ட் போஸ்ட்டுக்கோ போக போறதே இல்லை. நீங்க போக போறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டுக்கு. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு மாவட்ட நிர்வாகம் எடுத்தீங்க, உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட நிர்வாகம்னா பேசிக் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் யூபிஎஸ்சில இருந்து வரக்கூடியது. அது கீழே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கலெக்டர் ஆகும்போது உங்களுக்கு கீழே 24ல இருந்து 27 டிபார்ட்மெண்ட் வரும். ஏன் அப்படி 24 to 27 சொல்றேன்னா ஒவ்வொரு டைம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிப்பாங்க. இப்போ ஜல் சக்தி மிஷன், ஜல் சக்தி அபியான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜல் சக்தி மினிஸ்ட்ரி, நீர்வளத்துறை அமைச்சகம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா இந்த 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஒரு புதுவிதமான ஒரு அமைச்சகம். ஸோ அந்த அமைச்சகத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கிளைகள் தொடங்குறாங்க அப்படின்னா அது ஒரு புது வகையான ஒரு துறையா வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ அப்ப 24ல இருந்து ஒரு 27 துறை வந்து உங்களுக்கு கீழே வரும். ஸோ அப்போ 27 துறையை பத்தின உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு, ஒரு பேசிக் நாலேஜ், ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக நீங்க ஸ்பெஷலைசேஷன் ஆகணும் அவசியம் இல்லை. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அப்படி ஸ்பெஷலைசேஷன் 24, 27 துறையை பத்தி நீங்க ஸ்பெஷலைசேஷன் ஆகணும்னா நீங்க கடைசி வரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா மட்டுமே தான் இருக்க வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு செக்ரட்டரியா, ஒரு அடிஷனல் ஒரு டெப்டி செக்ரட்டரியா, ஜாயிண்ட் செக்ரட்டரியா, அடிஷனல் செக்ரட்டரியா, செக்ரட்டரி டு ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க அந்த இருக்க போற அந்த இடம், அந்த பீரியட் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான். ஸோ அப்போ அந்த டைம்ல உங்களால என்ன மாத்த முடியும் அப்படிங்க, அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் தேவையில்ல. பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ அதை தான் இந்த சிலபஸ்ல வந்து மெயினா வச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமா என்விரான்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். என்விரான்மெண்ட் சொல்லும்போது ஜியோகிராஃபி இல்லாம என்விரான்மெண்ட் படிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இது ஜியோகிராஃபியோட ரொம்ப கோரிலேட் பண்ணிருக்கக்கூடிய விஷயம். இப்ப ஏன் இந்த என்விரான்மெண்ட்டை பெருசா ஒரு இதா பேசுறோம் அப்படின்னா, நமக்கு என்னைக்குமே வந்து ஒரு நாணயத்துல இரு துருவங்கள் இருக்க மாதிரி நன்மை, தீமை இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு பெற முடியும் அப்படின்னு வந்து நம்ம தமிழ்ல எல்லா இடத்துலயும் வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நம்ம அதிகப்படியா எக்கனாமி டெவலப் ஆகணும். நம்ம ஒரு வேர்ல்டு லெவல்ல நம்ம ஒரு நல்ல பொசிஷன் போவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவோம். நேச்சர் ஆகட்டும், இல்ல எர்த் ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும்போது என்விரான்மெண்டல் ரொம்ப டேமேஜ் ஆகும். இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த இம்பாக்டையும் நம்ம குறைச்சிக்கணும் என்னைக்குமே. ஸோ நம்ம என்னைக்குமே வந்து நமக்கான கெயின் ஆப்டிமைஸ் பண்ணணும். அதே டைம் லாஸஸை வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். லாஸஸ் அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் இருக்கக்கூடிய இம்பாக்ட். ஸோ அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை நம்ம அந்த இடத்துல அதை கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்விரான்மெண்ட்ல என்னென்ன ஒரு சேஞ்சஸ் நடக்குது, கிளைமேட் எப்படி மாறுது, வெதர் எப்படி மாறுது, ஒரு பயோடைவர்சிட்டினா எப்படி இருக்கு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் போஸ்டிங் வாங்கினீங்கன்னா, மன்னார் வளைகுடா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கும். பயோடைவர்சிட்டிக்கல் சைட்ல மன்னார் வளைகுடா ரொம்ப நீல்கிரிஸ் போனீங்க அப்படின்னா, அது ஒரு நிறைய விலங்குகள் காப்பகம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சத்தியமங்கலம் பாத்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் இருக்கு. களக்காடுல ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கு. முதுமலை வந்து எலிபென்ட் ரிசர்வ். ஸோ இதெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டிக்கல் நேச்சர் கொண்ட ஒரு பிளேசஸ். அங்க நீங்க போஸ்டிங் ஆனீங்கன்னா அந்த ஜியோகிராபிக்கல் நேச்சர் பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த என்விரான்மெண்டல் பொசிஷனை பத்தி நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம நார்மலாவே அதை வந்து படிச்சு வச்சுக்கிறோம். என்விரான்மெண்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட். தென் கம்ஸ் டு ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கும்போது எல்லாமே அடங்கும். ரொம்ப பர்டிகுலரா சொல்லலாம் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3 பத்தின ஒரு ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். +2 லெவல் இருந்தாலே வந்து மோர் தென் நம்ம சஃபிஷியன்ட்டா அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். யூஜில நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், சம்டைம்ஸ் ஆர்ட்ஸ்ல சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். முக்கியம் ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து அப்டேஷன் ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். இப்போ கரண்டா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஆல் அபவுட் ப்ரிலிம்ஸ். தென் இதுக்கப்புறமா நான் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் இஸ் நாட் அபவுட் த அப்சல்யூட் ப்ரெடிக்ஷன். ப்ரிலிம்ஸ் இஸ் மோர் அபவுட் த எலிமினேஷன்ஸ் ஆஃப் த ஆன்சர்ஸ். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், எது தேவை அப்படிங்கிறத விட எது தேவையில்லை அப்படிங்கிற நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையானது கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி தேவையில்லாத 4 ஆன்சர்ல 2 ஆன்சரோ 3 ஆன்சர் எவாலுவேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா தேவையான ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அதுதான் ப்ரிலிம்ஸோட ஒரு வெல் நோன் ஸ்ட்ராட்டஜி. பச்சையா தெரியக்கூடிய ஒரு விஷயம்னா அதுதான். ஓகேவா? ஸோ தென் கோயிங் டு மெயின்ஸ். ஸோ மெயின்ஸுக்கு போற முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ். ஸோ ப்ரிலிம்ஸ்ல இன்னொரு பேப்பர் இருக்கு. பட் இதை பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு பேசிக் லெவல் +2 லெவலான ஒரு ஆப்டிடியூட் இருந்தாலே போதும். சிசாட் அப்படின்னு சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நேரத்துங்க இல்ல 2011க்கு அப்புறம் தான் வந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கு. ஆனா ப்ரிலிம்ஸ்ல ஒரு பார்ட்டா இதை வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க இடையில. ஒரு 25 மார்க் 25 10 15 கொஸ்டின் கேட்டு ஃபிட் பண்ணி வச்சிருவாங்க. அதை வந்து மெரிட் மார்க்கா கூட எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஒரு 2010களுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த சிசாட்டை வந்து தனியா ஒரு பேப்பரா வைக்கலாம். அதுவும் குவாலிஃபைங் நேச்சரா. அந்த குவாலிஃபைங் நேச்சரும் பாத்தீங்கன்னா வந்து அதுல பாஸ் ஆனா மட்டும்தான் நீங்க ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் 1 பேப்பரும் உங்களுக்கு திருத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரிஜிட் குவாலிஃபிகேஷன். மேக்ஸிமம் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்றதால சிசெட் அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் நிறைய பேர் ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்போம் ஹிந்துல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிகல் படிக்க படிக்க நமக்கு ஆர்டிகல் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங் எபிலிட்டி வந்துடும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் எபிலிட்டியை வச்சு காம்ப்ரிஹென்ஷனை கிளியர் பண்ணிடுவோம். இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த ப்ரிப்பரேஷன் அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து எவால்வ் ஆயிரும். ஏன்னா ஒரு ஒப்பீனியன் பேஸ்டு ஒரு கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணும்போது நிறைய திங்க் பண்ணுவீங்க. எத்திக்ஸ் பேப்பர் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு ஹானஸ்டி, ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் எல்லாம் நடக்கும். ஸோ அதை வச்சு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து நம்மளால நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அவங்க செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். தென் கம் டு லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி. ஈவன் அகாடமிக் சைட்லயும் சரி காலேஜஸ்ல வந்து மேக்ஸிமம் கிராஜுவேட்ஸ் அந்த எக்ஸாம் எழுதுறாங்க.
அவங்களுக்கு வந்து காலேஜ் லெவல்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் அப்ரோச் பண்ணும்போது நிறைய லாஜிக்கலா தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அனலிட்டிக்கலும் அந்த மாதிரி தான். ஒரு இன்ஜினியரிங் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து அனலிட்டிக்கல் வந்து நல்லா அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணா மட்டும் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிருக்கும். அகைன் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் இது வந்து ஒன் ஆஃப் அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய ஒரு விஷயம் தான். தென் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, தென் பேசிக் நியூமரிசி. பேசிக் நியூமரிசி அவங்களே கொடுத்துருக்காங்க, கிளாஸ் 10 லெவல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன கிளாஸ் +2 லெவல் சொல்லியிருக்கோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த கிளாஸ் 10ல இருக்கக்கூடிய ஒரு தியரியோட அப்டேஷன் நான் வந்து கிளாஸ் +2ல இருந்திருக்கலாம். ஸோ அப்போ நம்ம அப்டேஷன் அந்த தியரியோட நேம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டும் படிச்சிடக்கூடாது. அதோட அப்டேஷன் அதோட அட்வான்ஸ்மெண்ட்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம கிளாஸ் 12 லெவலில் படிச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கம்ஸ் டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வரும்போது இந்த சார்ட்ஸ், கிராஃப்ஸ், டேபிள்ஸ் அண்ட் டேட்டா எஃபிஷியன்சி எட்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வென் டயக்ராம்ஸ் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி புதுசு புதுசா எது வேணா கேட்கலாம். செட்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சீரியன்ஸ், சீக்வன்ஸ், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் இதெல்லாம் கூட அந்த நியூமரிசி அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல வரலாம். ஓகேவா. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் 1 பேப்பர் அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் 2 பேப்பர். ஜெனரல் ஸ்டடிஸ் 1 பேப்பர்ல 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 200 மார்க். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.67, 1/3 நெகட்டிவ் மார்க் ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுனீங்கன்னா. அதே மாதிரி சிசாட் பேப்பர் வரும்போது 80 கொஸ்டின், 200 மார்க். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.88 சம்திங்ல இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ சிசாட்ல வந்து ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அந்த கட் ஆஃப் பாஸ் பண்ணி நீங்க குவாலிஃபை பண்ணீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் உங்களோட ஜெனரல் ஸ்டடிஸ் 1 பேப்பர் திருத்த ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஆல் அபவுட் ப்ரிலிம்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு மெயின்ஸ். ஓகேவா. ஸோ மெயின்ஸ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் பேப்பர் அப்படின்னு 2 பேப்பர் இருக்கும். அது ரெண்டுல ஒன்னு இங்கிலீஷா இருக்கும், இன்னொன்னு வந்து ரீஜனல் லாங்குவேஜ். இந்தியாவோட ரீஜனல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 22ல இருந்து 24 லாங்குவேஜ் வந்து அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லாங்குவேஜ் நீங்க என்ன லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள் மேக்சிமம் தமிழ் லாங்குவேஜ் எடுப்பாங்க. தமிழ்நாடு இல்லாத அதர் ஸ்டேட்ல இருக்கவங்க கூட அப்பப்போ தமிழ் எடுப்பாங்க. ஒய் பிகாஸ் அவங்க வந்து அந்த ஒரு ஃப்ளூயன்சி இருக்கும் தமிழ்ல. ஓகேவா. ஸோ தென் அந்த லாங்குவேஜ் பேப்பர்ல எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா எஸ்ஏ 100 மார்க்ஸ். தென் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல உங்க ரீட் பண்ண சொல்லி அதை உங்க ரைட் பண்ண சொல்றது ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். அதை ரீட் பண்ணி அதை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கு ஒரு 60 மார்க் இருக்கும். தென் ப்ரிசைஸ் ரைட்டிங். ப்ரிசைஸ் ரைட்டிங் ஒன்றும் இல்லை, நம்ம 10th +2 ஈவன் காலேஜஸ்ல கூட டெக்னிக்கல் இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ்ல பார்த்துருப்போம். ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு 1000 வேர்ட்ஸ்ல பேராகிராஃப் கொடுத்து ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் எழுத சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் சம்மேரி எழுத சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து ப்ரிசைஸ் ரைட்டிங். தென் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு கம்பல்சரி லாங்குவேஜ். கம்பல்சரி லாங்குவேஜ்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் ஹிந்தின்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம தமிழ் எடுத்தோம்னா தமிழ். ஓகேவா. தென் கம்பல்சரி லாங்குவேஜ் டு இங்கிலீஷ். ஸோ அந்த தமிழ் டு இங்கிலீஷ் அந்த விஷயம். தென் கிராமர் அண்ட் பேசிக் லாங்குவேஜ் யூசேஜ். கிராமர் ரொம்ப ரொம்ப லோ லெவலில் தான் இருக்குங்க. கண்டிப்பாக +2 லெவலில் அதுக்கு கீழே உள்ள கிராமர் தான் நம்ம கேட்பாங்க. ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் கிராமர் இருக்காது. இது 300 மார்க்குக்கு இருக்கும் இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இன்னொரு லாங்குவேஜ் பேப்பர் அதுவும் 300 மார்க். ஸோ 600 மார்க். ரெண்டுலேயும் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடுத்து மெயின்ஸ் பேப்பர் 4 ஜிஎஸ் பேப்பர் 2 ஆப்ஷன் ஒரு எஸ்ஏ பேப்பரை வந்து கரெக்ட் பண்ணவே போவாங்க. ஓகேவா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பெரிய அளவில் ப்ரிப்பரேஷன் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. தென் அந்தந்த இப்போ ரீஜனல் லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீஜனல் போர்டு இருக்கும், ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதில் கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ் நல்லா கோ த்ரூ பண்ணிக்குவாங்க. சம்டைம்ஸ் இங்கிலீஷ் நல்லா நாலேஜ் நல்லா வரதுக்காக என்சிஆர்டி புக்ஸும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங் வேகமாக எழுதணும். நீங்கள் 3 மணி நேரத்துக்குள்ள 300 மார்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங் கட்ட 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 கட்டன்னு எழுதிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். சைட் பை சைட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ தென் கம்ஸ் டு மெயின் சிலபஸ். ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரியலாக காம்படிஷனில் இருக்கிறோமா இல்லையா டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஓகேவா. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சர்வீஸுக்கு நம்ம ஆப்டா இருக்கிறோமா அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். ஓகேவா. தென் இன்டர்வியூ போகும்போது சர்வீஸ் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இன்டர்வியூ. பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல வந்து டோட்டலா ஒரு 4 ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர், 2 ஆப்ஷனல் பேப்பர், ஒரு எஸ்ஏ பேப்பர். இன்னைக்கு செஷன்ல வந்து GS1 அண்ட் GS2 மட்டும் எடுக்கிறோம். தென் அடுத்தடுத்த செஷன்ல வந்து GS3 அண்ட் GS4. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்றது, அதுக்கப்புறம் எத்திக்ஸ் பேப்பரோட அப்ரோச் என்ன, இதெல்லாம் வந்து ஃபுல்லா கிளாஸிஃபை பண்ணி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் GS1 போறதுக்கு முன்னாடி ப்ராடா உங்களுக்கு சொல்லிடுறேன். GS1 இஸ் ஆல் அபவுட் த இந்தியன் ஹிஸ்டரி,
ஜியோகிராஃபி அண்டு சோசியல் இஷ்யூஸ். ஸோ இதை பொறுத்து தான் சோசியல் ஜஸ்டிஸ், இதை பொறுத்து தான் வந்து GS 1 இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படின்னா ப்ராடாக நம்ம திங்க் பண்ணுறது என்னன்னா ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இதை வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் மாற்றி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியலாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர். ஸோ ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி சொல்லுது. இந்தியன் கல்ச்சர் விச் கவர்ஸ் த சேலியன் ஃபியூச்சர் ஆஃப் லிட்ரேச்சர், இலக்கியம், ஆர்ட் ஃபார்ம்ஸ், கலை வடிவங்கள், அதாவது ஓவியம் அந்த மாதிரி, அண்ட் ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், தாராசுரம் மைராசுரர் கோவில், ஸோ கங்கை கொண்டான் சோழபுரம் கோவில், இந்த மாதிரி ஆர்கிடெக்சரை பொறுத்தது. அதே மாதிரி கோனார்க் சூரிய கோவில், அதந்தா எல்லோரா குகைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை தொழில்நுட்பம் ஆர்கிடெக்சர்ல வரும். ஆர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடைவரை ஓவியங்கள், எண்ணெய் ஓவியங்கள், அண்ட் புத்தா ஸ்கூல்ஸ் டயக்ராம்ஸ், அண்ட் ஜெயினிசம் ஸ்கூல் டயக்ராம்ஸ், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல வரும். லிட்ரேச்சர் அப்படின்னு வரும்போது நமக்கு நமக்கு தெரிஞ்ச நம்ம இவ்வளவு நாள் டே பை டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சின்ன கிளாஸ்லாம் படிச்ச மாதிரி சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், காப்பிய இலக்கியங்கள், புது கவிதைகள், மரபு கவிதைகள். தென் கம்ஸ் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போகும்போது இங்கிலீஷ் மேக்ஸிமம் இங்கிலீஷ் நம்ம படிக்க மாட்டோம். இந்தியாவுக்குள்ளேயே ஒரு 29 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான லிட்ரேச்சர் எவாலுவேஷனை பத்தி படிப்போம். ஃப்ரம் ஏன்ஷியன் டு மாடர்ன் டைம்ஸ். ஸோ நியூலித்திக் ஏஜ்ல இருந்து தான் வந்து லிட்ரேச்சர் அதிகமாக ஃபார்ம் ஆனதான் சொல்றாங்க. பட் நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கல்வெட்டுக்கள், நம்ம சொல்ற மாதிரி ஓலைச்சுவடிகள், அதெல்லாம் வந்து பேலியோலித்திக் ஏஜ்லயே கூட இருந்திருக்கலாம் அப்படின்லாம் நிறைய வந்து மெஷர் பண்ணி ஒரு அசம்ஷன்ல சொல்றாங்க. ஸோ ஃப்ரம் ஏன்ஷியன் டு மாடர்ன் டைம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கலாச்சார, இலக்கிய, கட்டுமான நுட்பங்கள்ல வந்து என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு கம்பேரிட்டிவ் டு கண்டெம்பரரி, தற்காலத்தியத்திற்கும் முந்தைய காலத்திற்கும் உள்ளக்கூடிய ஒரு ஒப்பீடு. ஸோ இதை வச்சு படிக்கக்கூடியதான் இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர். இதுல எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கிருஷ்ணதேவராயா, த கிங் ஆஃப் விஜயநகர், விஜயநகர பேரரசினுடைய ஒரு மன்னர் கிருஷ்ணதேவராயர் was not only an accomplished scholar himself but was also a great patron of learning and literature. Discuss. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு கொஸ்டின்லயும் இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கீவேர்ட்ஸுக்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லயும் ஒவ்வொரு எஜுகேட்டர்ஸும் வந்து ரொம்ப விதவிதமான ஒரு எக்ஸாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. டிஸ்கஸ்னா என்ன எழுதணும், எனுமரேட்னா என்ன எழுதணும், டிஸ்கிரைப்னா என்ன எழுதணும், அனலைஸ்னா என்ன எழுதணும், கிரிட்டிக்கலி அனலைஸ்னா என்ன எழுதணும், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னா என்ன எழுதணும், ப்ரொவைட் யுவர் ஒப்பீனியன் என்ன எழுதணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ் நம்ம வந்து அப்ரோச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணதேவராயர் அப்படி, அதாவது விஜயநகர பேரரசனுடைய மன்னர் கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு சிறந்த மன்னர் மட்டும் இல்ல, கற்றுக்கொள்ளக்கூடியதுலையும் இலக்கிய கலைகள், ஸோ இதுலயும் வந்து ஒரு தலைமை பொறுப்பை வகித்த மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம், அவர் வந்து அந்த பீரியட்ல, அதாவது கிங் ஆஃப் விஜயநகர் எம்பையர் வந்து எவால்யூஷன் ஆகும்போது என்னென்ன ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருந்தது, என்னென்ன லிட்ரேச்சர் இருந்தது, சம்டைம்ஸ் என்னென்ன ஆர்கிடெக்சர் இருந்தது கூட நம்ம அங்க வந்து கோட் பண்ணலாம். கோட் பண்ணிட்டு அவர் அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணார். ஏன்னா ஒரு எம்பையர் வரும்போது ஒரு டைனஸ்டியால தான் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க, ஒரு வம்சாவளியில ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா தாத்தா அவங்களோட இதெல்லாம் நம்ம சொல்லாம பர்டிகுலரா கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணதேவராயர்னம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெனாலிராமன் வரும். ஸோ தெனாலிராமன் வரும்போது விகடகவி அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து சொல்றோம். ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனக்கு சொல்றோம்ல ஐக்யூ லெவல் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பவே வந்து எவால்வ் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து லிட்ரேச்சர்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்து காட்டணும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்த சிலபஸ் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி இன்க்ளூட் த சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ், பெர்சனாலிட்டிஸ், இஷ்யூஸ் டியூரிங் த மிடில் ஆஃப் த 18th century அன்டில் த பிரசன்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிலபஸ் டிகோடிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ அதை வந்து இங்கேயே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் 1757 இருந்து நம்ம ஒரு குறிப்பா கூட சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா எப்படி அந்த 1757, ஏன்னா அங்க நமக்கு படிச்சுட்டோம். சப்போஸ் படிக்கல அப்படின்னா இங்க டீகோட் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் த 18th century, இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா பின்னாடி வேர்ல்டு ஹிஸ்டரி வரும். வேர்ல்டு ஹிஸ்டரி வரும்போது இந்தியன் ஹிஸ்டரியே நமக்கு ஒரு 1000 2000 வருஷத்துக்கான ஹிஸ்டரியை படிக்கணும் அப்படின்னா வேர்ல்டு ஹிஸ்டரி எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கான படிக்கணும், எவ்வளவு கண்ட்ரியை பத்தி படிக்கணும். இன்னைக்கு யூனோல 196 கண்ட்ரி ரெகனைஸ்டு கண்ட்ரியா இருக்குன்றாங்க. அப்போ அன்ரெகனைஸ்டு கண்ட்ரி எவ்வளவு இருக்கு, எத்தனை பேரோட ஹிஸ்டரி நம்மளால படிக்க முடியும். ஸோ அப்போ அந்த சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கரெக்டா டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் நல்லா கரெக்டா படிக்க முடியும். ஓகேவா? ஸோ மிடில் ஆஃப் த 18th century சொல்லும் போது ஒரு 1750கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு தோராயமா. 1750 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்டில் த பிரசன்ட் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்
அதுக்கப்புறம் அந்த விஷயம் கூட நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுலயே இன்னும் நம்ம குறிப்பா போனோம் அப்படின்னா, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி இன்க்ளூட் சிக்னிஃபிகன்ட் ஈவென்ட்ஸ், பெர்சனாலிட்டிஸ், இஷ்யூஸ் டூரிங் த மிடில் ஆஃப் த 18th சென்ச்சுரி அப்படின்னா, சிக்னிஃபிகன்ட் ஈவென்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1806 ரிவோல்ட், வேலூர் புரட்சின்னு சொல்லுவாங்க. தென் 1857 ரிவோல்ட், சிப்பாய் மியூட்டனி. ஓகேவா? தென் 18 ரெனியசன்ஸ் பீரியட், அதாவது மறுமலர்ச்சி இயக்கங்கள் தோன்றிய காலம். தென் 1885 இந்திய தேசிய காங்கிரசினுடைய வளர்ச்சி. 1905 காந்தி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ள வர்றது அண்ட் இந்தியாவுக்குள்ள தேசிய இயக்கத்தை முன்னெடுத்து செல்லுதல். 1907 ஏற்படக்கூடிய நம்ம காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கு ஏற்படக்கூடிய பிளவுகள். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் ஒட்டமேசை மாநாடுகள். இந்த மாதிரி சிக்னிஃபிகன்ட் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் பண்ணிருக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த முக்கியமான ஈவெண்ட்ல யார் யார் பெர்சனாலிட்டியா இருக்காங்க? ரினேசன்ஸ் பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராய். அதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கலாம். ராணி லக்ஷ்மி பாய். ஸோ அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராய். தென் அதுக்கப்புறம் வந்து ஈவன் கவர்னர் ஜெனரல்ஸ் நம்ம விட்டுறக்கூடாது. ராஜாராம் மோகன் ராய் இருக்காருன்னா அதே டைம் வில்லியம் பெண்டிங் அவர்லாம் சதியை வந்து அபாலிஷ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார். ஸோ ஈவன் இந்தியன் பர்சனாலிட்டிஸையும் அண்ட் பிரிட்டிஷ் பர்சனாலிட்டி அந்த கவர்னர் ஜெனரலை பத்தியும் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லார்ட் ரிப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து லோக்கல் கவர்னன்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டியில வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண ஒரு பர்சன். அவர் வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ணுவாங்க தமிழ்ல வந்து ரிப்பன் வந்து ரிப்பன் கிராம வளர்ச்சியின் அப்பன் அப்படின்னே வந்து ஒரு கோட்டே இருக்கு. டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கூடிய ஒரு கோட்டு. ஸோ ஏன்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடந்துட்டு இருக்கும் அந்த டிஸ்கஷன்லயே வந்து ரிப்பன் எல்லாம் கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க பார்லிமெண்ட்ல. ஸோ அப்ப அவர் எவ்வளவு ஒரு இம்பாக்ட கொடுத்திருக்காரு அப்படின்னு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், ரிவால்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திலகர், லாலா லஜபத் ராய், பகத்சிங். இந்த பக்கம் மிதவாதிகளை பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, சுப்பிரமணிய ஐயர், இந்த மாதிரி நிறைய மக்கள். ஸோ அவர்ல ரொம்ப டீப்பா படிக்கணும் அப்படிங்கிறதுல மேலோட்டமா அவங்களோட பிரின்சிபல்ஸ், அவங்க எப்படி ஆக்ட் பண்ணாங்க, முக்கியமா சுபாஷ் சந்திர போஸ், ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஸோ அவர்லாம் எப்படி ஆக்ட் பண்ணாரு, அவருக்கும் காந்திக்கும் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா காந்திய மகாத்மான்னு முதல்ல கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் அதிகப்படியா எல்லாரும் அப்படி கூப்பிடணும்னு வற்புறுத்தினதும் சுபாஷ் சந்திர போஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆமா, அம்பேத்கருக்கும் காந்திக்கும் கருத்துல வேறுபாடுகள் இருந்தாலும் நிறைய கருத்தொற்றுமை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேரோட நோக்கம் ஒண்ணுதான். ஆனா செல்லக்கூடிய பாதைகள் வேறு அப்படின்னு வந்து கோட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பெர்சனாலிட்டிஸ பத்தி நிறைய கொஸ்டின் இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் அம்பேத்கரை பத்தியும் காந்தியை பத்தியும் கம்பேர் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் மெயின்ஸ்லயே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமின் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பெசன்ட் மூவ்மெண்ட்ஸ், அதாவது விவசாயிகளுடைய இயக்கம் ஆஃப் த 19th and 20th century and the impact on society. அதாவது 1800கள். 1800கள் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது 1857 முதலாம் இந்திய சுதந்திர போர், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1830s இருந்தே பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய எழுச்சி அப்படின்ற இண்டிகோ ரிவோல்ட் அதெல்லாம் நடக்கும். தென் 1857க்கு அப்புறமும் நிறைய விவசாயிகளுடைய புரட்சி நடக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1905, 1907 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சௌரி சௌரா இயக்கம். ஸோ அந்த மாதிரி கேதா சத்தியாகிரகம், சபர்மதி ஆசிரமத்தினுடைய ஒரு உண்ணாவிரத போராட்டம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து 20ஆம் நூற்றாண்டுகளே நடந்தது. அங்கேயும் ஒரு விவசாயிகளோட புரட்சி எல்லாம் நடந்தது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? ஏன்னா இது ரெண்டுடைய தாக்கம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். காந்தி வந்து முக்கியமா பங்கெடுக்கும் போது அவருடைய மொத்த வரலாறு, போராட்ட வரலாறுலயே பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்தது. அந்த உப்பு சத்தியாகிரகத்திலயும் நிறைய விவசாயிகள் பங்கேற்றாங்க. சோ அந்த மாதிரி அவங்களோட பெர்சனல் மூமெண்ட்ஸ் எப்படி இம்பாக்ட கொடுக்குது அந்த சொசைட்டில. சோ அது ரொம்ப முக்கியம். சோ அதை வந்து ஒரு 250 வேர்ட்ஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 250 வேர்ட்ஸ்னா நம்ம ரஃபா பார்த்தோம்னா ஒரு 3 பக்கம் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். 3 பக்கத்துல மோரார்லெஸ் ஒரு 250 வேர்ட்ஸுக்குள்ள, ஒரு 200 to 250 வேர்ட்ஸுக்குள்ள நம்ம வந்து ப்ரிசைஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கொடுக்கணும். இது வந்து ஹிஸ்டரியை பத்தின ஒரு அப்ரோச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ஸ்பெசிஃபிக்காவே கொடுத்துட்டாங்க. வேரியஸ் ஸ்டேஜஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு காந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து வந்தவர். அது ஒரு மேற்கு இந்தியான்னு வச்சுக்கலாம். இந்தியாவிலே மேற்கு பகுதி குஜராத். பாரதி, வஉசி, வாவேசு, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில இருந்து வந்தவங்க. வல்லபாய் பட்டேல், நேரு அவங்க எல்லாம் வந்து வட இந்தியா, கிழக்கு இந்தியால இருந்து வந்தவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதுல ஆல் ஓவர் இந்தியா, பேன் இந்தியா லொகேஷன்ல இருந்து ஒரு
ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வந்து பங்கெடுத்து விதவிதமா கான்ட்ரிபியூட் பண்ணி தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துனாங்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளையே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் தள்ளியே கூட போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 வட்டமேசைகள் மாநாடு நடந்தது. அதே மாதிரி 1945லயே பாத்தீங்கன்னா கிளமெண்ட் அட்லி வந்து அவங்களுடைய பாராளுமன்றங்கள்ல வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து நம்ம சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். ஸோ அந்த ஆட்சி மாற்றம் நடந்து முடிஞ்ச உடனே இங்க வந்து சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் உருவாயிரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு. முகமது அலி ஜின்னா வந்து தொடக்க காலகட்டத்துல நேருவோட ஒன்னா தான் இருந்தாரு. ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள முஸ்லீம் லீக்னு ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சு அது ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு. கிலாஃபத் மூவ்மெண்ட் வரும்போது 2 பேரும் ஒன்னா இணைஞ்சாங்க. நம்ம நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வரும்போது கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டாங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வரும்போது பிரிஞ்சு தான் வந்து ஆக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ். ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வரும். இதை பத்தி எப்படி கேட்பாங்கன்னா, தோ ஸ்வதேசி மூவ்மெண்ட் ஃபெயில்ட் இன் அச்சீவிங் இட்ஸ் இம்மீடியட் ஆப்ஜெக்டிவ். அதாவது சுதேசி இயக்கம்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா திலகர், லாலா லஜபதி ராய், அன்னி பெசன்ட், இவங்க எல்லாம் வந்து அதுல முக்கியமான நம்ம இதுல பாத்தீங்கன்னா வஉசி, இவங்க எல்லாம் வந்து முக்கியமான நபர்கள் சுதேசி மூவ்மெண்ட்ல. அந்த சுதேசி மூவ்மெண்ட் வந்து அந்த உடனடி கொள்கை இம்மீடியட் ஆப்ஜெக்டிவ அச்சீவ் பண்றதுல தோத்து போயிருச்சு. பட் இட் பிளேட் ஏ சிக்னிபிகன்ட் ரோல் இன் த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஏன் அப்படின்னா அந்த சுதேசி மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த சுதேசி மூவ்மெண்ட் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாலகங்காதர திலகரை வந்து நாடு கடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவரும் வந்து தீவிரமான போராட்டத்துல இருந்து கொஞ்சம் பின்வாங்கிட்டார், இறங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஆனாலுமே அந்த சுதேசி இயக்கம்னா ஒரு தீக்குச்சி மாதிரி. அந்த தீக்குச்சிக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய தீப்பந்தமே வந்துச்சு, ஒரு காட்டு தீ மாதிரி பரவுச்சு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ண சுதேசி மூவ்மெண்ட்ல. ஸோ அதனால இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுல எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1905 1906 அந்த ரேஞ்சில் வந்து பாலகங்காதர திலகர் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து மக்களை வந்து திரட்டி நிறைய பிரச்சாரங்கள் பண்ணார். அந்த பிரச்சாரங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு பிராந்திய ரீஜனலைஸா அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்ப ரீஜனலிசம்ல வந்து ஒவ்வொரு பிராந்திய மக்கள்கிட்டையும் வந்து அந்த சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிற எழுச்சி கனல் வந்து அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதர் கண்ட்ரிஸும் சுதேசி மூவ்மெண்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ண நிறைய வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதனுடைய எழுச்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல வந்து ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையன், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அகெயின்ஸ்ட் ஆஃப் சைமன் கமிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஸோ நம்ம அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு பிரிஸ்கிரைப்ட் ஆன்சரா கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். தென் பாத்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் வித்தின் த கண்ட்ரி. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு கவர்னர் ஜெனரலா மவுண்ட் பேட்டன் தான் போட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேடிகலிஸ் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா இந்திய எல்லையை வரையறுத்தல் அப்படின்னு. அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் 2 பிரிவு வேணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான போராட்டம். கண்டிப்பா பாகிஸ்தான் பிரிவினை இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அவசர அவசரமா ரேடிகலிஸ் அப்படின்னு கமிட்டியை போட்டு 3 மாசத்துல இந்தியாவோட பவுண்டரியும் பாகிஸ்தான பவுண்டரியும் பிரிச்சு விட்டாங்க. பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது சமஸ்தானங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 540க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் வந்து இருந்தது. அவங்ககிட்ட வந்து ஓப்பன் சாய்ஸ். நீங்க வந்து இந்தியாவோட இணையம்னா இணைஞ்சுக்கலாம், இல்ல பாகிஸ்தானோட இணையம்னா இணைஞ்சுக்கலாம், இல்ல நீங்க அட்டானமஸ் ஸ்டேட்டாவே இருந்துக்கணும் அப்படின்னா இருந்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நம்ம இதுல இரும்பு மனிதர்னு சொல்லக்கூடிய நீங்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு ஒரு மனிதருக்கு வச்சிருக்கோம்ல, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா எல்லா சமஸ்தானோட அரசர், பிரின்ஸ், அதாவது இளவரசர்கள், மகாராஜாக்கள்லாம் பேசி ஒன்னா இணைச்சிடுறாரு. இணைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1, 2 சமஸ்தானங்கள் மட்டும் இணையல. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத், தென் அப்போ காஷ்மீர். ஸோ காஷ்மீர், அதுக்கப்புறம் ஜூனாகர். ஸோ அந்த மாதிரி ஒரு 1, 2 சமஸ்தானங்கள் மட்டும் இணையல. ஸோ அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்து ஒரு சக்சஷன் ஆஃப் ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அது மூலயமா வந்து கொண்டு வந்துட்டாங்க. பாகிஸ்தானே அந்த காஷ்மீரே அந்த மாதிரி தான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இனிஷியல் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு தான் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, மன்னர் ஹரி சிங் இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட். தென் ரீஆர்கனைசேஷன் வித்தின் த கண்ட்ரி அப்படின்னா, அதாவது நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, 1956ல ஒரு புதுவிதமான புரட்சி தோன்றுச்சுன்னு சொல்லலாம். அதாவது மொழி வாரியா மாநிலங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு ஒரு புதுவிதமான ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஜவஹர்லால் நேரு அவரோட பீரியட்ல முதல் அப்படி பிரிக்கப்பட்ட மாநிலம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். அதாவது தெலுங்கு மக்கள் பேசக்கூடிய, அது முன்னாடி வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணமா இருந்தது. மெட்ராஸ்ல இருந்து ஆந்திர பிரதேசத்தை பிரிச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு பயங்கரமான அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 14 மாநிலங்கள் தான் இந்தியா முழுக்க இருந்தது. ஸோ அப்படி ஒரு பயங்கரமான ரீஆர்கனைசேஷன் ஆஃப் கண்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 22 மாநிலம் வந்தது. அதுக்கப்புறம் 28ஆ மாறினது. இன்னைக்கு 29ல வந்து நிக்குது. 28, 29 வந்து இன்னைக்கு நிக்குது. ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்திய வரலாற்றுல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பை லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் 1975க்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கான நேமே மாத்துறாங்க. தமிழ்நாடு அப்படி சென்னை மாகாணம், மெட்ராஸ் மாகாணமா இருந்தவன் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. ஸோ அது வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நேருவோட பஞ்சசீல கொள்கை, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், யார் கோல்டு வார் டைம்ல யார் கூட நாங்க சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்ததெல்லாம் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன்ல தான். ஸோ எமர்ஜென்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது இதெல்லாமே அப்பதான். நம்ம அடுத்து அந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன்ல இந்தியா ஆஃப்டர் காந்தி ராமச்சந்திரா குஹா புக்ல பாத்தீங்கன்னா அதை பத்தி நிறைய ஒரு டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல அவர் சொல்லியிருப்பாரு. இதுல கொஸ்டின்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஜவஹர்லால் நேரு இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அண்ட் நேஷனல் பில்டிங். ஏன் ஜவஹர்லால் நேரு சொல்றோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே முதல் பிரதமர் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தாங்க. அவர் தான் வந்து ஒவ்வொரு விதமான துறைகளை இப்படி இப்படிதான் துறைகள் இருக்கணும்னு ஒவ்வொரு துறைகளை பிரிச்சு அந்த துறைகளுக்கான அமைச்சர்களை போட்டு ஒரு அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு நமக்கு இயற்றி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவர். அதே மாதிரி அப்ப வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்து ஜவஹர்லால் நேரு தான். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் பிராங்கா சொல்லணும் அப்படின்னா அப்ப வந்து இந்தியா வந்து ஒரு பேபி மாதிரி, புதுசா பிறந்த குழந்தை மாதிரி. அப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. முன்னாடி சுதந்திரமா இருந்தது. ஆனா ஒரு 250 ஆண்டுகளா இன்னொருத்தவங்க கையில இருந்துட்டு புதுசா சுதந்திரம் ஆயிரக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய வந்து மத்தவங்க எல்லார்ட்டையும் இருந்து பாதுகாப்பா வளர்க்கணும். இந்த கண்ணு பற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியுறவுத்துறை அதானே கையில எடுத்து நான் சொன்ன மாதிரி பஞ்சசீல கொள்கை, அணிசேரா கொள்கை, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், இந்தியன் ஃபாரின் பாலிசி, க்ளோஸ்ட் எக்கனாமி பாலிசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாரு. ஸோ அப்போ வந்து லோக்காலிட்டிஸ்க்கு தான் இப்ப நம்ம சொல்றோம்ல வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு. அதாவது உள்நாட்டு சந்தைகளுக்கு வந்து உரிமை குரல் எழுப்புவோம் அப்படிங்கிற உள்நாட்டு தொழிலகங்களுக்கு உரிமை குரல் எழுப்புவோம் அப்படிங்கிறது அப்பவே பண்ணாரு. அவர் க்ளோஸ்ட் எக்கனாமியா வச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜவஹர்லால் நேரு வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் நேஷன் பில்டிங். ஸோ அப்படி அவர் பண்ண ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்னாலதான் இன்னைக்கு வந்து நேஷன் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கு. நம்ம வந்து நினைப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கிறேன். எந்த ஒரு கவர்மெண்ட்லயாவது எதிர்கட்சியா இருப்பாங்கல்ல, ஆளும் கட்சியா இல்லாம எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனா ஜவஹர்லால் நேரு கொடுத்தாரு. 2 பேருக்கு வந்து எதிர்கட்சியா இருந்த 2 பேருக்கு, ஆளுங்கட்சி இல்லாம ஆனா இன்னொரு கட்சியா இருந்த 2 பேருக்கு வந்து தன்னுடைய அமைச்சரோட பதவி கொடுத்தாரு. அதுல மிக முக்கியமான ஒருத்தர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர், முதல் சட்டத்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர், இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவினுடைய தலைவர், அதாவது சேர்மன் ஆஃப் டிராப்டிங் கமிட்டி. ஸோ அவரெல்லாம் வந்து இன்னொரு சுதந்திர கட்சியில இருந்து வந்தவர் தான். ஸோ இந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்டான ரோல் பிளே பண்ணியிருக்காரு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன்ல. ஸோ அதை பத்தி நம்ம கோட் பண்ணோம். நெக்ஸ்ட் கம் டு வேர்ல்டு ஹிஸ்டரி. ஸோ ரொம்ப முக்கியம். முன்னாடி சொன்ன மாதிரி வேர்ல்டு ஹிஸ்டரினா இன்னைக்கு இந்தியா யூஎன்ல பாத்தீங்கன்னா 196 ஒரு ஆர்கனைஸ்டு கண்ட்ரிஸ் இருக்கு. ரெகனைஸ் பண்ணாமையும் அதுக்கு மேல கண்ட்ரிஸ் நிறைய இருக்கு. 200 250 மேல நாடுகள் இருக்குன்னா சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம எல்லாரோட ஹிஸ்டரியும் படிக்க முடியாது. எல்லா வருஷத்துக்கான ஹிஸ்டரியும் நம்ம படிக்க முடியாது. ஸோ ஸ்பெசிபிக்கா சிலபஸ் டீகோட் பண்ணி நம்ம படிக்கணும். அவனே கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு ஈவெண்ட்ஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் த சொசைட்டி ஃப்ரம் 18th செஞ்சுரி. அதாவது 18ஆம் நூற்றாண்டு, அதாவது 1701 அந்த பீரியட்ல இருந்து எந்த மாதிரி ஈவெண்ட்னா வேர்ல்டு வார்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், காலனைசேஷன் அதாவது காலனியப்படுத்தல், அதாவது ஏகாதிபத்தியத்தை துவக்கல் அந்த இடத்துல இருந்து, ரீட்ராயல் ஆஃப் நேஷனல் பவுண்டரிஸ். ஏன்னா காலனிசம் பண்ணும்போது நிறைய நேஷனல் பவுண்டரிஸ் வந்து பிரிய ஆரம்பிச்சுன்னா ஐரோப்பியர்கள் வந்து உலகத்தினுடைய மூலை முடுக்குகளுக்கு எல்லாம் போய் வந்து அவங்களுடைய ஏகாதிபத்தியத்தை பரப்பும் போது அவங்களுக்குள்ளேயே ஒரு நேஷனல் பவுண்டரிஸ்க்கான ஒரு இது வருது, ஒரு போர்கள் அதெல்லாம் வருது, நேஷனல் பவுண்டரிஸ் மாற்றி அமைக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டரே மாற்றி அமைச்சாங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ப நடந்த ஒரு விஷயம். தென் டீகாலனைசேஷன். ஸோ ஏகாதிபத்தியங்கள் காலனிய முறைகள்லாம் வந்து ஒரு கட்டத்துல முடிவுக்கே வந்துருச்சு. 1947ல இந்தியாவுக்கு முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிகளுக்கு வந்து அதுக்கப்புறம் முடிவுக்கு வந்தது. தென் பொலிட்டிக்கல் பிலாசபிஸ் லைக் கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம் எட்ஸெட்ரா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்ததுங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இவங்க 2 பேர் தான் பெரிய தலைகள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளுமே இந்த 2 தலைமை கண்ட்ரிகளுக்கு ஏதோ ஒரு அணில வந்து இணைஞ்சிட்டாங்க. அப்போ இந்தியா வந்து அணிசேரா கொள்கையை வந்து முன்னெடுத்து
எந்த பக்கமே நாங்க சாயல. நாங்க நடுநிலையா நியூட்ரலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த டைம்ஸ்ல எவால்வ் ஆனதுதான் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம். கம்யூனிசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பிரபலமா தெரிஞ்ச நம்ம கார்ல் மார்க்ஸ், லெனின், எங்கல்ஸ், ஃபிரெடரிக் எங்கல், ஸோ அவங்களோட பீரியட்ல வந்து கம்யூனிசம். தென் சோசியலிசம் அப்படிங்கிறது அதுலேருந்து எவால்வ் ஆன இது. இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஒரு கான்செப்ட் இருக்கோம் அப்படின்னு நம்ம ரொம்ப கிளியர் கட்டா டிஃபைன் பண்ண முடியாது. இந்தியாவினுடைய எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நேருவின் சோசியலிசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா நேரு அவருக்குன்னு ஒரு தனியா யாரோடையும் சேராம ஸ்பெசிபிக்கா ஒண்ணு கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தனி சோசியலிசம் கான்செப்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகேவா? இதுல கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, டிஸ்கஸ் தி சிஸ்டம் ஆஃப் ஆப்பர்தைட் இன் சவுத் ஆப்பிரிக்கா விச் கேம் டு அன் எண்ட் இன் 1994. அதாவது சவுத் ஆப்பிரிக்கால இனவெறி கொள்கை வந்து 1994 முடிவுக்கு வந்து, அதாவது கருப்பினத்தவர்கள் மீது வெள்ளை இனத்தவர்களுடைய ஒரு பயங்கரமான தாக்குதல், நிறவெறி அடக்குமுறை வந்து அப்பதான் முடிவுக்கு வருது. மென்ஷன் த ரோல் பிளேட் பை இந்தியா இன் பிரிங்கிங் apartheid டு அன் எண்ட் இன் சவுத் ஆப்பிரிக்கா. சோ அந்த நிறவெறி கொள்கை, அந்த அடக்குமுறை வந்து விடுதலை அடைஞ்சதுக்கு இந்தியாவோட காரணம் என்ன அப்படின்னா, நெல்சன் மண்டேலா பாத்தீங்கன்னா கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய அகிம்சை முறையை பார்த்து பின்பற்றினா 27 ஆண்டுகள் சிறையில இருந்து அந்த தென்னாப்பிரிக்காவுக்காக ஒரு விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு மனிதர் அப்படின்னு வந்து நம்ம நெல்சன் மண்டேலா வந்து போற்றி புகழ்வோம். சோ ஏன்னா அதே மாதிரி காந்தி வந்து முதல்ல தென்னாப்பிரிக்கால இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அகிம்சை போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. பிள்ளையாடி வள்ளியம்மை அவங்க கூட எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு நல்ல ஒரு இது அவங்களுக்குள்ள விதைச்சிட்டு வந்திருக்காரு, அந்த ஒரு அகிம்சை அப்படிங்கிற விதைய. சோ அது வளர்ந்து மரமாகி செஞ்சுதான் நெல்சன் மண்டேலா வரும்போது பெரிய ஆலமரமாகி இப்ப ஒரு விடுதலை கிடைச்சு அவர் 1994 இருந்து 97, 98 வரைக்கும் நல்ல ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தார், பிரசிடென்டா இருந்து. சோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பின்னிங் பண்ணி காட்டலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜியோகிராஃபி. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கீ நேச்சுரல் ரிசோர்சஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் இன்க்ளூடிங் சவுத் ஏஷியா அண்ட் இந்தியன் சப்கான்டினென்ட். ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லொகேஷன் ஆஃப் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிஎஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கீ நேச்சுரல் ரிசோர்சஸ், பிசிக்கல் ஜியோகிராஃபி. ஓகே. Factors responsible for the location of primary, secondary, tertiary industries in various parts of the world, including India. எக்கனாமிக் ஜியோகிராஃபி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா இன்க்ளூட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ தென் ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா சவுத் ஏஷியா அண்ட் இந்தியன் சப்கான்டினென்ட் சொல்லியிருக்காங்கல்ல, அது ஏன் அப்படி பர்டிகுலரா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஏஷியா. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இதா தான் தெரியும். மினிமைஸா தான் தெரியும். பட் நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா. இந்த இந்தியா அரேபியன் சி இருக்குல்ல, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சொல்லலாம். சொல்லி சவுத் சைனா சி இங்க இருக்கும். தென் பிலிப்பைன் சி. ஸோ இதெல்லாம் வந்து ஹோலா பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா. இந்த சவுத் ஏஷியாவுல இந்தியன் ஓஷன் இருக்கா? இந்த இந்தியன் ஓஷன் தான் இன்னைக்கு மேரிடைம் ட்ரேட், அதாவது கடல்வழி வாணிபத்துல வந்து ஒரு பெரிய பங்களிப்பு. இந்த சி ரூட்லாம் அதிகமா இந்தியன் ஓஷன் வழியா தான் இருக்கு. ஓகேவா? தென் கம்ஸ் டு சைட். இது வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் சைட்டு. அதே மாதிரி சவுத் சைனா சி பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேர்ல்டுல மேரிடைம் மினரல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது டீப் சி ட்ரில்லிங், டீப் சி மைனிங், அதுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சி தான். ஓகே. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் சைட். சாரி டு இன்டரப்ட் ஆனந்த், இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வர மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸா? ஓகே. ஸோ இப்போ ஓகேவா? எஸ், இப்போ ஓகே. ஸோ சவுத் ஏஷியா வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ். அதே பிளேஸ் தான் இந்தியாவும் இருக்கு. ஓகேவா? தென் ஏன் அப்படின்னா சவுத் ஏஷியா வந்து அதிகமா மேரிடைம் பவுண்டரியால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இந்த ரீசெண்டா பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சீலே வந்து வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன், சிங்கப்பூர், தாய்லாந்து, மியான்மர் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. பட் அந்த சவுத் சைனா சீ ஃபுல்லா எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சைனா வந்து சொந்தம் கொண்டாட்டி ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கீ நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட எக்கனாமி வந்து வேற லெவலா, ஏன் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்டா கொண்டு போற அளவுக்கு அங்க ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ அதனால அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா கூட நம்ம டாபிக் நம்ம சிலபஸ்ல அவங்க சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஸோ தென் செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இன்க்ளூடிங் இந்தியா. இந்த இது பாத்தீங்கன்னா நமக்கு எக்கனாமிலையும் ரெஃப்ளெக்ட் ஆகும். GS3ல எக்கனாமிலையும் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் இஷ்யூஸ்னு ஒரு கான்செப்ட் வரும், ஒரு லைன் வரும். ஸோ அங்கேயும் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷர், அதாவது ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா? இதுல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் ஆர் த
ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் த லொகேஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. எந்தெந்த இடத்துல வந்து காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், திருப்பூர் சைடு இருக்குன்னா ஏன் காரணம்? ஏன்னா கரிசல் மண், பிளாக் சாயில் அங்க அதிகமா இருக்கு. ஓகேவா? பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் தி சேஞ்சஸ் இன் த லொகேஷன் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் 19th சென்ச்சுரி டில் பிரசன்ட் டைம்ஸ். அதாவது 19ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுல ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டிலயும் சரி, உங்களுக்கே நமக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, குஜராத்ல சூரத் அந்த சைடுலாம் வந்து பருத்தி ஆலைகள் ரொம்ப அதிகமா விற்பனை ஆகும்ல. இப்போ அ பருத்தி இங்க விளையிற பருத்தி மட்டுமே வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு போதாது. ஓகேவா? நம்ம இம்போர்ட் பண்ணணும் வெளிய இருந்து பருத்திய. அந்த இம்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள இருந்து இம்போர்ட் பண்ணா நமக்கு ஒரு வசதி தான் நமக்கு தெரியும். நான் சொந்த கண்ட்ரிக்குள்ள இருந்து இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் குறையும். அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி வரிகள் குறையும். நமக்கு சீக்கிரமா கிடைச்சிரும் அப்டின்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் அதுதான் தப்பு. அ அது என்ன அப்டின்னா, ரீசென்ட்டா ஒரு ஸ்டாட் பார்த்தீங்கன்னா, அ இந்தியாவுல இருந்து இந்தியாவுக்குள்ள பருத்தி டிரான்ஸ்மிட், அதாவது பருத்தி வந்து பரிமாற்றப்படுறத விட, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்காவுல இருந்து இந்தியாவுக்கு திருப்பூருக்கெல்லாம் பருத்தி அதிகமா வருது அப்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? குஜராத்ல இருந்து திருப்பூருக்கு வர்ற பருத்திய விட, மேற்கு ஆப்பிரிக்காவுல வந்து திருப்பூருக்கு வரக்கூடிய பருத்தி இறக்குமதி வந்து அதிகமா இருக்கு அப்டின்னு ஃபீல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு 19ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அத இந்த நம்ம கொஸ்டின்ல கோட் பண்ணோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஜியோகிராபிக்கல் பினாமினா, எர்த்குவாக்ஸ், சுனாமி, வல்கானிக் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஜியோகிராபி ஃபுல் அண்ட் ஃபுல். சைக்ளோன் எக்ஸெட்ரா. அந்த எக்ஸெட்ரான்னு குடுக்கல பார்த்தீங்கன்னா, சைக்ளோன்ல பார்த்தீங்கன்னா, டிராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன், மாடரேட் சைக்ளோன் இந்த மாரி கிளாசிஃபிகேஷன் இருக்கு. தென் ஜியோகிராபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் தேர் லொகேஷன் சேஞ்சஸ் இன் கிரிட்டிக்கல் ஜியோகிராபிக்கல் ஃபியூச்சர்ஸ். அண்ட் இன் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. ஃப்ளோரா அண்ட் ஃபவுனானா வந்து நம்ம தாவரவியல், விலங்கியல். ஸோ அத வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்றது தான் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. அண்ட் தி எஃபெக்ட் ஆஃப் சச் சேஞ்சஸ். ஸோ இந்த கிளைமேட்ல சேஞ்ச் ஆனா அது எப்படி அஃபெக்ட் பண்ணும்? வெதர்ல சேஞ்ச் ஆனா எப்படி அஃபெக்ட் பண்ணும்? மான்சூன் சேஞ்ச் நடந்தா எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஸோ ஜியோகிராபிக்கல் மொத்த பிசிக்கல் ஜியோகிராபிக்ஸனோட ஒரு பினாமினல்ஸ் ஃபுல்லா இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வித் டிராபிக்கல் சைக்ளோன்? நான் மேல சொன்ன மாரி டிராபிக்கல் சைக்ளோனே கீழ கொஸ்டின்ல இருக்கு. எலாபரேட் ஹவ் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் டிஃபர் ஃப்ரம் டெம்பரேட் சைக்ளோன்ஸ். ஏன் அப்படின்னா, இந்த அ குறைவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி வங்காள விரிகுடாவுல வந்து அதிகமா பார்ப்போம். ஆனா அரபிக்கடல்ல கம்மியா பார்ப்போம். அது ஏன்? ஸோ ஆனா ஒவ்வொரு வங்காள விரிகுடால உருவாகக்கூடிய சைக்ளோன் அதுக்கும் அரபிக்கடல் உருவாகக்கூடிய சைக்ளோனுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. டிராபிக்கல் ரேஞ்ச்ல உருவாகக்கூடிய அந்த இது சொல்லுவாங்க. அதாவது நிலநடுக்கோட்டுக்கு மேல அந்த அந்த கடகரேகை, மகர ரேகை. ஸோ அந்த கடகரேகைக்கு மேல இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேட் ரீஜன். அந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோன்ஸுக்கும், இந்த கடகரேகை, மகர ரேகையில ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோன்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? எங்க டென்சிட்டி அதிகமா இருக்கும்? எதுல வேவ் லென்த் அதிகமா இருக்கும்? நம்ம இனிஷியலா ஒரு டெஃபினிஷன் குடுத்துட்டு, அது 2க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸஸ் ஒரு டேபிளர் காலம் மாரி போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ற விதம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்டியன் ஃபியூச்சர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பிசிக்கல் ஜியோகிராபி. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கான்செப்ட், என்னென்ன பினாமினால்லாம் வந்து இந்தியன் ஜியோகிராபில படிச்சோமோ, அத அப்படியே ஜஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணி வேர்ல்டுக்கு படிக்கணும். ஸோ அதுல வந்து வேர்ல்டுல மவுண்டைன் ஃபார்மேஷன் எப்படி இருந்தது? சாயில் ஃபார்மேஷன் எப்படி இருந்தது? ஆ பிளேட் டெக்டானிக்ஸ், பிளேட் ஒரு காலத்துல வந்து மொத்த உலகமும் ஒரே ஒண்ணா இருந்தது. அப்புறம் தான் பிரிஞ்சுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அது ஏன் பிரிஞ்சுச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியரிஸ் என்ன? ஆல்ஃபிரட் பெக்னர் தியரினா என்ன? கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரினா என்ன? ஆ தென் அதுக்கப்புறம் நெபுலா ஹைப்போதீசிஸ்னா என்ன? ஸோ இந்த மாரி நெறைய வந்து வேர்ல்ட்ஸ் பிசிக்கல் ஜியோகிராபில நம்ம படிப்போம். ஆ அதுல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஜியோ மேக்னடிசம். டிஸ்கஸ் தி இம்பாக்ட் ஆஃப் த ரீசென்ட் ஷிஃப்ட் இன் எர்த்ஸ் மேக்னெட்டிக் நார்த் போல். அதாவது வட துருவங்கள், தென் துருவங்கள்ல பார்த்தீங்கன்னா, காந்த விசை அப்படின்னு, அதாவது லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு டெக்னிக்கல் டெர்ம் ஆஃப் சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா லொரன்ஸ் ஃபோர்ஸ், லொரன்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுது? அத பத்தின ஒரு கொஸ்டின் தான் வந்து இது. இதுல வந்து ஜியோகிராபிக்கல் ரிலேட்டடாவும் கொஞ்சம் சயின்ஸும் கலந்து வந்து இதுக்கான ஆன்ஸர் குடுக்க வேண்டியதா இருக்கும் நம்ம. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கம் டூ சொசைட்டி. ஆ சாலியன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் சொசைட்டிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்தியாவுல வந்து அ வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து அந்த கால எப்போ சுதந்திரம் அடைந்ததோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொம்ப பரவலா இருந்துகிட்டு இருக்கு. அத இன்னைக்கு வரைக்கும் யாராலயும் மாற்ற முடியாது. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் விஷயம். ஸோ அதுல நடக்கக்கூடிய நெறைய நெறைய டைம் வந்து நெறைய கல்ச்சுரல் டைவர்சிட்டி இருக்கிறதால முன்னாடி சொன்ன மாரி குழந்தை திருமணம், விதை திருமணம், சதி இந்த மாரி விஷயங்கள்ல வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறுபடுது. இப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சில கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலாச்சார ரீதியான பழக்கவழக்க சட்டங்கள் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் மாத்த முடியாது. அது கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். நம்ம அந்த இடத்துல போஸ்டிங் போனோம் அப்படின்னா,
அதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சக்கூடிய விஷயம் தான் சாலியன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் சொசைட்டி. ஸோ இந்தியன் சொசைட்டி வரும்போது உமன் எம்பவர்மெண்ட் வரும், சைல்டு எம்பவர்மெண்ட் வரும், பாவர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது வரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் சொசைட்டி ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம் நம்ம. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா, லாங்குவேஜ் இஸ் நாட் ஒன்லி a reflection of the diversity of the country, but is also the carrier of the caste system, cultural oppressions, and societal inequalities. Comment. ஸோ இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேற்றுமைய வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் மட்டும் கிடையாது. நாட் ஒன்லி ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் டைவர்சிட்டி ஆஃப் த கண்ட்ரி, பட் இஸ் ஆல்சோ த கேரியர் ஆஃப் த காஸ்ட் சிஸ்டம், கல்ச்சுரல் அப்ரஷன்ஸ் அண்ட் சொசைட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, நாயர் அண்ட் ஏலவான் 2 பெரிய கம்யூனிட்டி இருக்கு. ஓகேவா? இதுல யார் உயர்ந்தவங்க, யார் தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அங்க கலாச்சார போர் மாதிரியே நெறைய கலவரங்கள் நடக்கும். ஓகேவா? அந்த இடத்துல 2 பேரும் மலையாள மொழி தான் பேசுவாங்க. ஆனா, அந்த இடத்துல வந்து ஒரு கேஸ்ட் சிஸ்டம் மூலியமா ஒரு கல்ச்சுரல் அப்ரஷன் நடந்திருக்கு. அண்ட் சொசைட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் நடந்திருக்கு. ஓகேவா? அதே மாரி தான் தெலுங்கு பீப்பிள் ரைட்டா போகும்போது ரெட்டி ஒண்ணு இருக்கும். செட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸ் என்ன? தென் குஜராத்தி சைடு போகும்போது பனியாவுக்கும், மோடிக்கும் அந்த 2 கம்யூனிட்டிஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு இன்இக்வாலிட்டிஸ் என்ன? அங்க நடக்கக்கூடிய கல்ச்சுரல் அப்ரஷன்ஸ் என்ன? ஸோ அதெல்லாம் வந்து இந்த நம்ம கொஸ்டின்ல டினோட் பண்ணியாகணும். சொசைட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, GS1 ஃபுல்லா கம்ப்ரைஸ் பண்ணக்கூடியது. தென் நெறைய நான் சொசைட்டில சொன்ன மாரியே ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருக்கான். வுமன் வெல்ஃபேர், ரோல் ஆஃப் வுமன் அண்ட் வுமன்ஸ் ஆர்கனைசேஷன். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த வுமன்ஸ் ஆர்கனைசேஷன். பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ், பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ், அர்பனைசேஷன், தேர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரெமெடிஸ். ஓகேவா? ஸோ பெண்களுக்கு வந்து இன்னைக்கு நகரமயமாதல்னால நடக்கக்கூடிய நல்ல ஒரு அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. நகரமயமாதலானால நெறைய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் செக்டர் அதிகமா வந்துச்சு. ஐடி இண்டஸ்ட்ரி அதிகமா வரும்போது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. அதே மாரி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பாதுகாப்பு குறையுது அப்படிங்கிற பெண்களுக்கான பாதுகாப்புகள் குறையுது. டெல்லி போன்ற பெரிய பெரிய நகரங்கள்ல பாதுகாப்புகளுக்கான பெங்களூர்ல கூட இப்ப இருக்கு. பாதுகாப்பு குறைவு அப்படிங்கிற அ ஒரு குற்றச்சாட்டுகள்னு கூட சொல்லலாம். ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன? அதுக்கான ரெமெடிஸ் என்ன? ஸோ மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிற புதுசா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதோட ரோல் என்ன? இந்த மாரி பார்க்கிறது தான் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அதுல பார்த்தீங்கன்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ட் வுமன் மூவ்மெண்ட்ஸ் வேர் லெட் அண்ட் டாமினேட்டட் பை மென். இத பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல வந்து வுமன் மூவ்மெண்ட்ஸ் நெறையவே இருந்தது. வுமன்ஸ் டாமினேட் பண்ண நெறைய விஷயங்கள். இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹோம் ரூல் இயக்கம். அது வந்து பாலகங்காதர் திலகரும் ஆரம்பிச்சாரு. அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதோட வெற்றி, அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல ஒரு வெற்றி கிடைச்சது பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையாரோட இயக்கத்துக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹிஸ்டரி ஆராய்ஞ்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லயும் வுமன்ஸ் வந்து நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ராணி லட்சுமி பாய், இந்தியன் நேஷனல் ஆர்மில அதே மாதிரி முதல் பெண் வீராங்கனையாக இணைந்த லட்சுமி. ஸோ இந்த மாதிரி அப்பவே பெண்களுடைய பங்களிப்பு வந்து இந்திய சுதந்திரத்திலயும் சரி, இந்திய சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமும் இந்திரா காந்தி, அவங்கலாம் சரோஜினி நாயுடு, மறக்க முடியாத ஒரு இந்திய பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து நம்ம குடுக்கலாம். கிரிட்டிக்கலி எக்ஸாமின். ரொம்ப ஒரு அனலிட்டிக்கல் திங்கா வந்து நம்ம யோசிச்சு செஞ்சு, அ ஃபியூச் அ அந்த டைம்ல எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருந்திருக்கலாம்? அப்படிங்கிற ஒரு கன்டெம்பரரி தாட்ட நம்ம இங்க குடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ தென் சோசியல் எம்பவர்மென்ட், கம்யூனலிசம், ரீஜியனலிசம் அண்ட் செக்யூரலிசம். அ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மதவாதம், வகுப்புவாதம், இனவாதம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகேவா? ரீஜியனலிசம் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம திராவிடம், ஆரியம் கொள்கைகள் பேசுறோம்ல, அது ரொம்ப முக்கியம். தென் மதவாதம் சொல்லும்போது இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம். ஸோ அந்த மாரி ஒரு வேறுபாடுகள் வந்து இருந்துட்டு நிச்சயமா இன்னைக்கு இந்தியாவுல இருக்கு. மறுக்கவே முடியாது யாராலயுமே. அதே மாரி சோசியல் எம்பவர்மென்ட், சமூக வளர்ச்சி. சமூகத்துல என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கம்யூனலிசம்? டிஸ்கஸ் த ரீசன்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் கம்யூனலிசம் ஆன் இந்தியன் சொசைட்டி. ஆ இந்திய சமூகத்தினுக்குள்ள வகுப்புவாதம், இனவாதம், so அதனுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கு? அப்படி நம்ம அத எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அப்படின்னு முக்கியமா நம்ம வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கம்யூனலிசம்? நம்ம அத எப்படி பார்க்கிறோம்? நம்மளோட ஒப்பீனியன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாவும் இருக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடாவும் இருக்கலாம். பட் நம்ம கரெக்ட்டா அத வந்து ஸ்ட்ராங்கா நம்மளோட ஒப்பீனியன ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அண்ட் இந்தியன் சொசைட்டி. உலகமயமாதல். இதே நம்ம முன்னாடியே சொல்லலாம். 1991ல வந்து இந்தியன் எக்கானமி வந்து அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, ஓப்பன் எக்கனாமில இருந்து குளோஸ்ட் எக்கனாமில இருந்து அப்பதான் ஓப்பன் எக்கனாமி வந்தது. ஸோ அப்பதான் வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டே வந்து இந்தியாவ கொஞ்சம் ஒரு அறிமுகமான ஒரு இதுன்னே சொல்லலாம்.
ஸோ அதனால இந்திய சமூகத்துக்குள்ள அதாவது மேலை நாட்டு கலாச்சாரம்லாம் இன்னைக்கு இந்தியாவுல வளர்ந்துச்சுன்னு சொல்றோம்ல. ஸோ அதெல்லாம் எப்படி வந்தது? ஏன்னா இப்போ ஒரு மேலை நாட்டு தொழிற்சாலை இங்க வந்தா மட்டும் தான், அங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்களோட கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கும் நமக்கு. ஸோ ஸோ அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஜிஎஸ் 1 பேப்பர்ல அடங்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? தென் குளோபலைசேஷன் ஹாஸ் சேஞ்ச்டு த ரோல் ஆஃப் ஸ்டேட். கிரிட்டிக்கலி எவாலுவேட் இட்ஸ் இம்பாக்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஓகேவா? வளரும் நாடுகள்ல வந்து அந்த குளோபலைசேஷன் வந்து ஒரு எப்படி எஃபெக்ட் ஒரு அதோட எஃபெக்ட் எந்த மாரி இருக்கு அப்படின்னா, வளரும் நாடுகள்ல மட்டும் தான் அதிகப்படியான அயல் நாடுகளினுடைய தொழிற்சாலைகள்லாம் வரும். அதிகப்படியான அயல் நாட்டு கலாச்சாரம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்கா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இதுவே ரொம்ப டைம் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து கூட நம்ம பார்க்கலாம். எஸ் ஆனந்த். ஜிஎஸ்2 பேசலாம். எஸ் கண்டிப்பா. பிகாஸ் கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால இந்த வாரம் இதோட முடிச்சுக்கலாம். அதாவது இந்த செஷனோட ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ தட் நாங்க அடுத்த செஷன்ல இது வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி மாத்திருக்கலாம். அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நாங்க இம்ப்ரூவ் பண்ணிப்போம். அண்ட் இந்த செஷன் வந்து ரொம்ப பேசிக்கா நாங்க கொண்டு போயிருக்கோம். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிலபஸ் யூபிசி வெப்சைட்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணுவோம். இது இருக்கா இது இருக்கா, ஓ இந்த சப்ஜெக்ட் இருக்கான்னு எடுத்து வச்சு என்சிடி எடுத்து வச்சு ஆரம்பிச்சிருவோம். ஆனா அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. அந்த ஒவ்வொரு மீனிங்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அதை புரிஞ்சுக்கணும் தான் நாங்க இந்த பேசிக்கான செஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாவே எடுத்துட்டு போனது காரணம் அதுதான். பிகாஸ் நம்ம செஷனை சிலபஸ் எடுத்து நம்ம படிச்சு காட்டுறது பெருசா ஒரு யூஸ் இல்லை. நம்ம மிஞ்சி போனா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல டோட்டல் சிலபஸையும் நம்ம படிச்சு காட்டிடலாம். பட் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமய ஆகுதல் அப்படின்னு நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரினா நம்ம டக்கு எடுத்த உடனே ஹிஸ்ட்ரினா ஓ இதுக்கு முன்னாடி அந்த ஆஹ், சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் கற்காலத்துல நடந்தது அப்படின்னு நம்ம பிரிக்கிறாங்க. ஓகே. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கு, மெடிவல் ஹிஸ்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் சுதந்திரம் ஆன அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். இதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி சிலபஸ் தான். சிலபஸை டீகோட் பண்றதுக்காக இந்த செஷன். அப்கமிங் சிலபஸஸ் அப்கமிங் செஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ தட் வி கேன் ஃபினிஷ் திஸ் செஷன். ஏதாச்சும் டவுட்ஸ் யாருக்காவது இருந்தா டவுட்ஸ் கேட்கலாம். இருந்தா அப்படியே கேளுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்ல இப்போ கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க குரூப்ல கூட கேட்கலாம். எல்லாம் பர்சனலா எங்களையும் காண்டாக்ட் பண்ணலாம். ஏஜ் சேனல் நம்பர்ஸ். சொல்றேன் தம்பி. ஹலோ. எஸ் சொல்றேன் சொல்லுப்பா. கேக்குது சொல்லு. அந்த இந்த சிசேட்னு சொன்னீங்களா? ஆமா. ஆமாடா. அது ஆமா வந்து ஆமா. பிலிம்ஸ் கூட அது பிலிம்ஸ் கூட நடக்குமா இல்லைன்னா சம்டைம்ஸ் ஒரே மாறி நாள் நடக்குமா? ஒரே நாள் மார்னிங் 2 ஹவர்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் 1, ஆஃப்டர்நூன் 2 ஹவர்ஸ் ஒரு 2 மணிக்கு மேல 2 to 4ல வந்து பாத்தீங்கன்னா சிசாட் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2ன்னு சொல்லுவாங்க. சிசாட் ஒரே நாள்ல நடந்து முடிஞ்சிடும். ஓ, அது ஜஸ்ட் ஜென்ரலா இருக்குமா? அது ஃபுல்லாவே சிசேட் ஃபுல்லாவே. +2 லெவல்ல வந்து படிச்சாலே கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கும் மேல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால்னு ஒரு புக் இருக்கும். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ஃபார் த இன்ஜினியர்ஸ் அப்படின்னு ஆர்எஸ் அகர்வால்னு புக் இருக்கும். அதை வாங்கி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பார்த்தாலே கண்டிப்பா சிசாட் கிளியர் பண்ணிடலாம். இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் நமக்கு என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்தா ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் இல்ல எம்பவர்மெண்ட் செல் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்குன்னு இந்த சிசாட்ல வர போர்ஷன்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங்ல ஆப்டிடியூட்னு ஒரு சிலபஸ்ல வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 நாள் இல்ல ஒரு 15 டேஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு டாபிக்கா லாஜிக்கல் அசனிங்னா எப்படி பண்ணணும், ரீசனல் இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு எபிலிட்டி எப்படி எப்படி பண்ணணும், காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பண்ணணும், இங்கிலீஷ் எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கணும். இந்த மாதிரி சிசாட் பேப்பரை ஆப்டிடியூட்னு வச்சு நமக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக நமக்கு கொண்டு போவாங்க. ஸோ தட் நம்ம உட்காந்து தனியாக புக் வாங்கி படிக்கணுமே இல்லை. நம்ம ஜஸ்ட் அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணால் மட்டுமே போதும். பிகாஸ் 10 நாள் நடக்கும், ஓடி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளாஸில் உட்காந்து வர ஸ்டாஃப், அதாவது வெளி ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து ஒரு சிலங்கெல்லாம் டீச்சர்ஸ்லாம் வருவாங்க. அவங்க சொல்றதை நீங்க ஜஸ்ட் கேட்டுக்கிட்டாவே போதும். அந்த சிசாட்டோட போர்ஷன் ஃபுல்லா கிளியர் பண்ணிடலாம் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஜினியர்ஸ்க்குலாம் சிசாட் வந்து ஈஸி அப்படின்னு சொல்றதுக்கா முதல் காரணம் இதுதான். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டுக்காக அவங்க படிப்பாங்க. இல்லையா பிளேஸ்மெண்ட்டுக்காக காலேஜே சொல்லி கொடுத்துருவாங்க. நமக்கு ரெண்டாவது வகை பிளேஸ்மெண்ட்டுக்காக காலேஜே சொல்லி கொடுத்துருவாங்க.